Welcome dear friends to my video lecture on TET Standard Questions Unit 2 Theories of Development. நான் ஏற்கனவே யூனிட் 1 கொடுத்திருக்கின்றேன். அதாவது growth and development பற்றிய அடிப்படை கருத்துக்கள், அதை ஒட்டிய மிக முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்திருக்கின்றேன். நிறைய பேர் பார்த்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி. பாராட்டவும் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாராட்டுதலுக்கு எனக்கு மிகுந்த நன்றி. ஏனென்றால் உங்களுடைய பாராட்டு என்னை மேன்மேலும் மிகச்சிறந்த கேள்விகளை கேட்டு உங்களை தயாரிக்கும்படியாக தூண்டுகிறது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் all the compliments that you have given me. இந்த இரண்டாவது யூனிட்ல தியரிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இதுல நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் சிலபஸ்ல சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் எரிக்சன் சமூக உள நிலைகள் எரிக்சன் பேசுகிறார். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிதல் வளர்ச்சியை பற்றி பியாஜே பேசுகிறார். மாரல் டெவலப்மெண்ட் கோல்பர்க் பேசுகிறார். அறநெறி வளர்ச்சி. சோசியோ கல்ச்சரல் அப்ரோச் டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அந்த அறிவு வளர்ச்சிக்கு எவ்வாறு சமூக கலாச்சார முறை பெரிதும் உதவுகிறது என்று வைகாட்சி பேசுகிறார். இக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி பற்றி பிரான்ஃபன் பிரனர் பேசுகிறார். நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு உலகியல் அறிஞரும் ஒரு சில குறிப்பிட்ட கான்செப்ட்ஸ் கருத்துருக்களை முன்வைக்கிறார். அதற்கு அர்த்தமும் இருக்கிறது. இந்த அர்த்தத்தில அந்த கான்செப்ட் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார், உண்மையிலே அவர்களுடைய கருத்து எதை சொல்லுகிறது என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். ஒன்றையும் மற்றொன்றோடு குழப்பி விடக்கூடாது. இப்போ சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எரிக்சன்னா 8 இருக்கு. அந்த 8ஐயும் நான் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ட்ரஸ்ட், மிஸ்ட்ரஸ்ட் ரொம்ப மனப்பாடம் செய்யட்டே கூட அந்த அர்த்தமாவது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இப்போ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் பியாஜே அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இந்த சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், காங்கிரீட் ஸ்டேஜ், ப்ரீ கன்வென்ஷனல் காங்கிரீட் ஸ்டேஜ், இதெல்லாம் சொல்றாரு. ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், அதெல்லாம் பியாஜே சொல்றாரு. அது என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும். கோல்பர்க் எடுத்துக்கிட்டா 3 விதமான அறநெறி கோட்பாடுகளை முன்வைக்கிறார். ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல் அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே அதெல்லாம் சொல்லி இருந்தாலும் கூட இப்பொழுது கேள்விகளிலே அதை எப்படி வரும், எப்படி குழப்பி கொடுப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோசியோ கல்ச்சரல் அப்ரோச் டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வைகாட்சி. இந்த ஸ்கஃபோல்டிங்கிறது யார் சொன்னது? வைகாட்சி. MKO மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிற கான்செப்டை யார் சொன்னது? வைகாட்சி. இக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரியில ஃபேமிலிங்கிறது இந்த மைக்ரோ சிஸ்டத்துல வருதா? அப்படி அதெல்லாம் பேரண்ட்ஸ் அதெல்லாம் மைக்ரோ சிஸ்டத்துல வரக்கூடியது. மைக்ரோ சிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம், மெசோ சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பலவையான சிஸ்டம்ஸை பத்தி பேசுறவர் பிரான்ஃபன் பிரனர். ஸோ இதெல்லாம் யாரு எதை பத்தி பேசுறாங்கிறத கண்டிப்பாக மனதிலே நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு சரியான விடையை நாம் தர முடியும். ஒன்றும் கஷ்டம் அல்ல. ஒரு முறைக்கு 2 முறை நாம் பார்த்து கொண்டோம் என்று சொன்னால் எல்லா கான்செப்ட்ஸும் மனதிலே எளிதாக படித்து வரும். உள்ளே தியரியாகத்தான் இருக்கிறதே ஒழிய இந்த பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நாம் நடத்தி கொண்டு இருப்பதுதான் ஒன்றும் பெரிதல்ல. எல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். என்ன அந்த சைக்காலஜியில கூடிய அந்த கான்செப்ட்ஸ் தியரிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது என்ன என்பதை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையிலேயே நம்மால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். ஆகவே நாம் இந்த 2வது அலகுக்கு உள்ளே சென்று எப்படியெல்லாம் கேள்விகள் நமக்கு தர முடியும், எப்படி குழப்பி தருவார்கள், நாம் எவ்வாறு தெளிவாக விடையை கண்டுபிடிப்பது என்பது நாம் பார்ப்போம். So God bless you abundantly. முதல் கேள்வி. A teenager feels confused about his future career and identity. Which stage of erection does this represent? ஒரு இளைஞன், அதாவது குமாரப்பருவ இளைஞன் சொல்லுகிற குமாரப்பருவத்தினர் தனது எதிர்கால தொழில் மற்றும் அடையாளம் குறித்து குழப்பமாக இருக்கிறார். இது எரிக்சனுடைய எந்த நிலையை குறிக்கின்றது? அவர் பல விஷயத்த சொல்றாரு இல்லையா? ட்ரஸ்ட், மிஸ்ட்ரஸ்ட், ஐடென்டிட்டி, ரோல் கன்ஃபியூஷன், இனிஷியேட்டிவ், கில்ட்டி, இன்ட்ரெஸ்ட், இன்ஃபீரியாரிட்டிலாம் அவர் சொல்றாரு. இதுல இந்த டீனேஜர் குமர பருவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்று இந்த எரிக்சன் சொல்லுகிறார். ட்ரஸ்ட், மிஸ்ட்ரஸ்டா, ஐடென்டிட்டி, ரோல் கன்ஃபியூஷனா, இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட்டா, முன்முயற்சி குற்ற உணர்வு, இன்ட்ரெஸ்ட் வெர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, அதாவது கவனமாக ஒரு விஷயத்தை செய்தல், தொழில் முயற்சி, இண்டஸ்ட்ரி, அதாவது கடின உழைப்பு மற்றும் தாழ்வு உணர்வு.
இதுல வந்து எது வந்து டீனேஜர் குள்ள ஒரு பிரச்சனையா எரிக்சன் சொல்றாரு அப்படின்னா அது ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். திஸ் ஸ்டேஜ் ஃபோக்கஸஸ் ஆன் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் டூரிங் அடாலசன்ஸ். எரிக்சன் சொல்லக்கூடிய விஷயம் அதான், நன்றாக நாம் தெரிந்து கொள்வோம். இந்த நிலை இளம் வயதில் அடையாள உருவாக்கத்தை உருவாக்குது. ஆகவே ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட். ஏன்னு கேட்டா பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு இன்ஃபான்சி ஸ்டேஜ். ஆப்ஷன் ஒன்னுங்கிறது ட்ரஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட், அது 0 to 2. அந்த குழவி பருவத்துல வரக்கூடியது நம்பிக்கை அவநம்பிக்கை. குழந்தை அழுகுது, ஒண்ணுமே கவனிக்காம விட்டா அவநம்பிக்கை அடைஞ்சது. யாரும் ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க போல இருக்கு இந்த உலகத்துல, அம்மாவே நம்ப முடியாது அப்பாவே நம்ப முடியாதுன்ட்டு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. அது குழவி பருவத்துல. ஐடென்டிட்டி ரோல் கன்ஃபியூஷன் குமர பருவத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இனிஷியேட்டிவ் கில்ட் எல்லாம் அது ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப பேரண்ட்ஸினுடைய ஆதரவு இல்லாட்டி, பெற்றது ஆசிரியர்களுடைய ஆதரவு இல்லாட்டி முன்முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி குற்ற உணர்வு, எதுக்கு எடுத்தாலும் அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா குற்ற உணர்வு. அது இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். அதுவும் இங்க சரியான பதில் இல்லை. ஏன்னா நமக்கு தேவை குமர பருவத்தினுடைய பிரச்சனை என்ன. அதே மாதிரி இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டிங்கிறது கடின உழைப்பு, தாழ்வு உணர்வுங்கிறதும் ஸ்கூல் சில்ட்ரனுக்கு உள்ள ஒரு விஷயம் தான். அந்த குமர பருவத்திற்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். அப்படித்தான் நாம் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி சொல்லும். A child refuses to share toys due to fear of punishment. Which Kohlberg level is this? ஒரு குழந்தை தண்டனை பயந்தால் பொம்மைகளை பகிர மறுக்கிறது. கோல்பெர்குடைய எந்த நிலை? ப்ரீ கன்வென்ஷனல் முன் வழக்க நிலை, கன்வென்ஷனல் வழக்க நிலை, போஸ்ட் கன்வென்ஷனல் பிந்தைய வழக்க நிலை, மாரல் ரியலிசம், அறநெறி நிஜவாதம். மாரல் ரியலிசம் மொத்தம் 4 விஷயம் இருக்கு. இதுல அவர் சொல்றது வந்து மொத்தம் 3 தான். ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல். அதுக்குள்ள இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கணும். இந்த மாரல் ரியலிசம்ங்கிறது பியாஜே சொல்ற ஒரு விஷயம். அறநெறி நிஜவாதங்கிறது மாரல் ரியலிசம். ஆகவே அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்படித்தான் போட்டு குழப்புவார். இப்ப சைல்டு ரெஃப்யூஸ் டு ஷேர் டாய்ஸ். ஏன்னா பயப்படுது, அம்மா வந்து தண்டனை கொடுத்துருவாங்க, நம்ம பொம்மையை தூக்கி இன்னொரு குழந்தைய ஷேர் பண்ணோம்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயந்து ஒரு விதமான அறநெறி அதுகிட்ட இருக்குன்னா அது ப்ரீ கன்வென்ஷனல் அறநெறின்னு சொல்றோம். முன் வழக்கு நிலை, பயத்தினால் செய்வது. ஸோ பிஹேவியர் இஸ் கைடட் பை அவாய்டன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். நடத்தை தண்டனையை தவிர்க்கும் நோக்கத்திலே இது இருக்கிறது. ஆகவே குழந்தைக்கு இருக்கக்கூடிய இந்த பயங்கிறது ப்ரீ கன்வென்ஷனல் அறநெறியில வரும். அப்படித்தான் நான் பார்த்தேன். கோல்பெர்க் அதைத்தான் சொல்லுவேன். கன்வென்ஷனல் நமக்கு தெரியும். பொதுவாக ஸ்கூல் சில்ட்ரன்லாம் என்ன செய்வாங்க, சமூக அறநெறிகளுக்கு உட்பட்டு இருப்பாங்க. வீட்டில் அப்பா அம்மா சொல்றதுனுடைய அந்த வழக்க நிலை, மரபு சார்ந்த அந்த சரி தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை மாணவர்கள் பிடித்து கொண்டால் அது கன்வென்ஷன். போஸ்ட் கன்வென்ஷன் பிந்தைய வழக்க நிலை. இப்பதான் வந்து யோசிப்பா, இவங்க சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா, உண்மையிலேயே மாரல் பிரின்சிபிள்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு உண்மையான அந்த ஒரு அறநெறி உணர்வை பெறுவது போஸ்ட் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்றது. அப்ப இது இந்த கேள்விக்கு என்ன பதில்? சைல்டு பொறுத்தளவுல இந்த கேள்விக்கு என்ன பதில்னா ப்ரீ கன்வென்ஷனல். அதனாலதான் டாய்ஸை வந்து ஷேர் பண்ண மறுக்குது. அப்பா அம்மா தண்டனை கொடுத்து விடுவாங்க. ஆகவே பிஹேவியர் இஸ் கைடட் பை அவாய்டன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் சோஷியல் அப்ரூவல். அது என்ன அப்படின்னா கன்வென்ஷன். கன்வென்ஷன்ங்கிறது சமூகம் சொல்லக்கூடிய சரி தவறு. அதை யாரும் அது பொதுவாக ஸ்கூல் சில்ட்ரனுக்கு அது இருக்கும். அடுத்து வந்து ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது உயர்ந்த கொள்கைகள். அதனால லஞ்சம் லாவண்யம் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா அப்படித்தானே இப்ப இளைஞர்கள் பூரா அப்படிப்பட்ட ஒரு வெறி இருக்கு. என்னடா எதை எடுத்தாலும் காசு கொடுத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, ஒரு சர்டிபிகேட்டை வாங்கினாலும் காசு கொடுத்துட்டு மாற்று சிந்தனை ஒன்று ஏற்படுகிறது. இவர் சொல்றாரு ஊழலே இல்லை, அதனால இவரை வந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்தும் அப்படின்லாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா அந்த ஸ்டேஜ் அப்படி. அப்பதான் அடாலசன்ஸ் முடிஞ்சு வர்றாங்க. உலகத்தை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. ஃபியூச்சர் வந்து ரொம்ப பிளீக்கா இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு கோபம் ஏற்படும். எத்திக்கல் பிரின்சிபிளே இல்லாம இந்த உலகம் இருக்கு, இவர் வந்து எத்திக்கல் பிரின்சிபல் பத்தி பேசுறாரு, ஒருவேளை இவர் நடந்துட்டாருன்னா நமக்கெல்லாம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டு கூட போடக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கும்.
திடீரென்ற ஒரு மாற்றம் இளைஞர்களால் ஏற்படுகிறது. வீட்டிலேயே மிரட்டுறாங்க. ஏன்னா நீ இதுவரைக்கும் ஓட்டு போட்டு என்ன பண்ணீங்க? காசை கொடுத்து லஞ்ச லாவண்யம் பெருகி போய் உங்களால என்ன பிரயோஜனம்? இந்த அரசுகளால் என்ன பிரயோஜனம்? நாங்க புதிய அரசை தேர்ந்தெடுக்கிறோம், மரியாதையா ஓட்டு போடுங்கன்னு மிரட்டக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். யூடியூப்ல எல்லாம் நிறைய செய்திகள் வருகின்றன. இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்த அடாலசன்ட் ஸ்டேஜ்ல எத்திக்கல் பிரின்சிபிள் இருக்கும், நல்லது நடக்கணும், உயர்ந்த நோக்கங்கள் இருக்கும், நாம சமூகத்திற்கு இப்படி செய்ய வேண்டும், சமூகம் மாறணும் அப்படிங்கிற அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுகிறது என்றெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இப்படியெல்லாம் உலகம் இருக்கிறது, இப்படி இருந்தால் நல்லது என்று யோசிக்கக்கூடிய அந்த எத்திக்கல் பிரின்சிபிள் அந்த வயதிலே வருகிறது. ஆகவேதான் ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்றேன். எது ஆப்ஷன் சி? போஸ்ட் கன்வென்ஷனல். இந்த இதுல இன்கரெக்ட். போஸ்ட் கன்வென்ஷனல் குமரப்பருவத்தினருக்கு சரியான ஒரு விஷயம். அப்பதான் உயர்ந்த லட்சியங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். மாரல் ரியலிசம்ங்கிறது பியாஜே சொல்லக்கூடியது. ஆகவே இதோடு பொருந்தாது. ஆகவே சரியான பதில் எது? ப்ரீ கன்வென்ஷனல் தான். குழந்தைக்குரிய அந்த மொராலிட்டி, முன் வழக்க நிலை. ப்ரீ கன்வென்ஷனல் அது பயத்தினால தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு அறநெறியிலே இருப்பது. அடுத்து மூன்றாவது கேள்வி, a child solves problems logically using concrete objects. Which Piaget stage? ஒரு குழந்தை கண்ணால் காணக்கூடிய பொருட்களோட தர்க்க ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்கிறது. பியாஜேவினுடைய எந்த நிலை? சென்சரி மோட்டார், உணர்வு இயக்க நிலை. ப்ரீ ஆபரேஷனல், முன் செயல்பாட்டு நிலை. காங்கிரீட் ஆபரேஷனல், உறுதியான செயல்பாட்டு நிலை. ஃபார்மல் ஆபரேஷனல், முற்பட்ட செயல்பாட்டு நிலை அல்லது கடினமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. காங்கிரீட். இந்த இடத்துல இந்த கேள்விக்கு என்ன பதில்? சைல்டு சால்வ்ஸ் ப்ராப்ளம். ஒரு குழந்தை கண்ணால் காணக்கூடிய பொருட்களோட அதாவது ஒரு படத்தை கொண்டு தர்க்க ரீதியா சிந்திக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். அது எந்த நிலை பியாஜெட்? அது நிச்சயமாக காங்கிரீட் ஆபரேஷன். அந்த 7-11 வயசுக்கு இருக்கக்கூடிய அப்பதான் லாஜிக்கல் திங்கிங் வளருது. ஒரு படத்தை வைத்துக் கொண்டு ஒரு கதை சொல்லணும்னா கதை சொல்லுவான், லாஜிக்கலா திங்க் பண்ணுவான் ஒரு ஸ்டூடெண்ட். அதான் காங்கிரீட் ஆபரேஷன். லாஜிக்கல் திங்கிங் டெவலப்ஸ் வித் காங்கிரீட் மெட்டீரியல். கண்ணால் காணக்கூடிய பொருட்களுடன் தர்க்க சிந்தனை வளர்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் சென்சரி ஆக்ஷன்ஸ் ஒன்லி. விருப்பம் ஏ தவறானது. இது உணர்வு செயல்பாடு மட்டும். எது சென்சரி மோட்டார்ங்கிறது 0 to 2 இருக்கக்கூடிய 2 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்சுவல் சொல்லுவோம்ல, அந்த இயல்பூக்க நிலை. ப்ரீ ஆபரேஷனல் அப்படிங்கிறது ஒரு சைன். லாங்குவேஜ் நல்லா வளரும், ஆனா லாஜிக் இருக்காது. லாங்குவேஜ் நல்லா வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். காங்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் தான் உறுதியான செயல்பட்டு. ஏன்னு சொல்றோம்னா லாஜிகாலிட்டி வளரும். ஒரு படத்தை வைத்துக் கொண்டு கதை சொல்லணும்னா கூட ஒரு குழந்தை சொல்லும் 7 to 11 வயசுல அந்த ஒரு லாஜிகாலிட்டி வந்துடும். அதான் காங்கிரீட் ஆபரேஷன் என்று சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் திங்கிங் டெவலப்ஸ் வித் காங்கிரீட் மெட்டீரியல்ஸ். ஆகவே சரியாக இதை பார்த்துக் கொள்ளுங்கள். A teacher gives a step by step help to a child. Which concept? ஒரு ஆசிரியர் படிப்படியாக உதவி செய்கிறார். எந்த கருத்து? இந்த பல விஷயங்களை உள்ள போட்டு கேக்குறாங்க பாருங்க. ஒவ்வொன்றும் யாராவது ஒருத்தர் ஒரு சைக்காலஜியோட சேர்ந்தது ஒவ்வொரு கான்செப்டும். ஆனா அந்த கேள்வி எந்த கான்செப்ட், எந்த சைக்காலஜில அதை பத்தி பேசுறாருங்கிறத நம்ம ரொம்ப கஷ்டமான கேள்வி. A teacher gives step by step help to a child. படிப்படியாக ஒரு குழந்தைக்கு உதவி செய்கிறார், தற்காலிக ஆதரவு தருகிறார். இது யார் சொல்றாரு? வைகார்சி. இது சோசியல் இன்டராக்ஷன்ல வரக்கூடிய ஒரு விஷயம். ஸ்கஃபோல்டிங், தற்காலிக ஆதரவு. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப் எ சைல்ட். அப்ப இது இந்த யார் சொல்றாரு? இது வைகார்சி. நிச்சயம். அசிமுலேஷன்ங்கிறது பியாஜே சொல்வது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. கான்சர்வேஷன்ங்கிறது பியாஜே சொல்றது, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஐடென்டிட்டி என்பது யார் சொல்றது? எரிக்சன் சொல்றாரு. அது குமரப்பருவத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இங்கே இது வராது. சோசியல் இன்டராக்ஷன்ல அது வராது. வைகார்சிக்கே உரித்தான ஒரு கான்செப்ட் தான் ஸ்கேஃபோல்டிங். அந்த கேள்வியை வைகார்சியினுடைய அந்த கான்செப்ட் பிரதிபலிப்பதான் இந்த கேள்வியை. டீச்சர் gives step by step help to a child. Which concept? I hope you understood this. Scaffolding. அதாவது தற்காலிக ஆதரவு கொடுத்து அப்புறம் விலக்கி மாணவனுக்கு கான்செப்ட் புரிந்து கொண்டது என்று சொன்னால் ஆதரவை விலக்கிக் கொள்வது ஸ்கேஃபோல்டிங் அப்படின்றது. ஸோ டெம்பரரி சப்போர்ட் ஹெல்ப்ஸ் லேர்னிங். அதாவது சில விஷயங்களுக்கு ஆசிரியருடைய உதவி இல்லாமல் மாணவன் படித்துக் கொள்ள முடியாது. அப்ப டெம்பரரி சப்போர்ட், தற்காலிகமாக அவருடைய ஆதரவு இருக்கிறது. அவர் படித்துக் கொண்ட பிற்பாடு ஆதரவு விலக்கிக் கொள்ள ஆசை. அதுக்கு பேர் தான் ஸ்கேஃபோல்டிங் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட். இது யார் சொல்வது?
வைகாட்சி சொல்லுகிறார். ஸோ இப்படித்தான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஏன் தவறு என்பதை நான் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்கள் PDF ஃபைலிலே ஒவ்வொன்றாக பார்த்து மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, child thinks rules cannot be changed. Which stage? ஒரு குழந்தை விதிகளை மாற்ற முடியாது என்று நம்புகிறது. இது எந்த நிலை? ஆட்டோனமஸ் மொராலிட்டின்னு ஒன்று இருக்கு, ஹெட்ரோனமஸ் மொராலிட்டின்னு ஒன்று இருக்கு, ப்ரீ கன்வென்ஷனல் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு, போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டின்னு. இதுல a child thinks rules cannot be changed, விதிகளை மாற்ற முடியாது அப்படின்னா ஒரு ஆட்டோனமஸ் மொராலிட்டி, ஒரு சுய அறநெறி ஒன்று குழந்தைக்கு ஏற்படுது. ஹெட்ரோனமஸ் வெரி சாரி, ரூல்ஸ் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னு சொன்னா வெளியில இருந்து வரக்கூடியதை மாற்ற முடியாது, அது வெளிப்புற அறநெறி. சுயநெறினா சில விஷயங்களை மாற்ற முடியும்னு சொல்லி நம்புது, அது ஆட்டோனமஸ் மொராலிட்டி. ஆனா இப்போ அந்த என்ன கேள்வி, சைல்டு திங்ஸ் ரூல்ஸ் கேனாட் பி சேஞ்ச், விதிகளை மாற்ற முடியாது நம்பினா அது வெளிப்புற அறநெறி. இது ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு அறநெறி, நான் இதை மாற்ற முடியாது, ஸ்கூல் அறநெறிப்படி நான் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைனா அது எந்த மொராலிட்டி இருக்கு? மொராலிட்டியில ஹெட்ரோனாமஸ் மொராலிட்டி, வெளிப்புற அறநெறியில் இருக்கு. அதான் சரியான பதில். ரூல்ஸ் ஆர் சீன் அஸ் ஃபிக்ஸ்டு. ஓகே, விதிகள் நிலையாகும், பள்ளிக்கூட விதிகள், அதுக்கு இந்த குழந்தை உட்பட வேண்டுமே ஒழிய குழந்தைகளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒரு பள்ளிக்கூடம் நடக்க முடியாது. அப்போ அது ஹெட்ரோனாமஸ் மொராலிட்டி என்று சொல்வது. ரூல்ஸ் ஆர் சீன் அஸ் ஃபிக்ஸ்டு. அதனால் ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் அலோஸ் ஃபிளெக்சிபிலிட்டி. அது நெகிழ்வை அனுமதிக்கக்கூடிய அந்த ஆட்டோனமஸ் மொராலிட்டி, அது இப்போ வராது, மேபி ஆஃப்டர் அடாலசன்ஸ்ல அடல்ட்ல வரக்கூடிய ஒரு மொராலிட்டி தான் ஆட்டோனமஸ் மொராலிட்டி, அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட் as it is Goldberg stage. இது இன்கரெக்ட். இது 2-3 குழப்பறாங்க. அதான் ப்ரீ கன்வென்ஷனல் இதுல வராது. இது கோல்பர்க் சொல்றது, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. போஸ்ட் கன்வென்ஷனலுக்கு கோல்பர்க் சொல்றது அதுக்கும் இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லை. இந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, a child thinks rules cannot be changed which stage. விதிகளை மாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய அந்த மொராலிட்டிக்கு பேர் என்ன? ஹெட்ரோனமஸ் மொராலிட்டி, வெளிப்புற அறநெறி. பள்ளிக்கூட விதிகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை இந்த கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்க முடியும். So heteronomous morality is the right answer because rules are seen as fixed as in the school. பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது. அடுத்து, a child learns language through interaction with others. Which theory explains this? ஒரு குழந்தை பெரியவர்களுடன் தொடர்பு மூலம் மொழியை கற்கிறது. பெரியவர்களுடைய தொடர்பு மூலம் மொழியை கற்கிறது. இது எந்த கோட்பாடு? நீங்க உடனே இதை சோசியல் இன்டராக்ஷன் நம்ம சொல்லிடலாம். இன்டராக்ஷன், சோசியல் இன்டராக்ஷன் வைகாட்சி சொல்ற விஷயம் தான், ரைட்? பியாஜே அவர் தனி மனிதனுடைய அறிவு வளர்ச்சியை பற்றி தான் பேசுறாரு. இது சோசியல் இன்டராக்ஷன், அதாவது பெரியவர்களோடு தொடர்பு கொள்வதால் ஒரு குழந்தை மொழியை கற்றுக்கொண்டா அங்க சோசியல் இன்டராக்ஷன் வரும். சோசியல் இன்டராக்ஷன் யார் சொல்றானோ வைகோட்ஸ்கி. எரிக்சன் டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் growth சொல்றாரு, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. கோல்பர்க் அறநெறியை பத்தி பேசுறாரு, அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்க சொல்றது சோசியல் இன்டராக்ஷன். ஒரு பெரியவர்களோடு இணைந்து ஒரு குழந்தை மொழியை கற்றுக்கொள்வது அவர்களிடமிருந்து என்று சொன்னால் அது வைகாட்சியினுடைய சோசியல் இன்டராக்ஷன் கோட்பாட்டின் அடிப்படையில் வருவது. இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So Vygotsky emphasized that language develops through social interaction. Option A is incorrect. ஏன்னா Piaget focuses on individual cognitive development. நான் சொல்றது போல தனி மனித அறிவு வளர்ச்சியை பற்றி அவர் பேசுகிறார். ஆப்ஷன் சி இஸ் இன்கரெக்ட். ஏன்னா எரிக்சன் ஆப்ஷன் சி எரிக்சன் ஃபோக்கஸ் ஆன் சைக்கோசோஷியல் ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை பற்றி பேசுறாரு, அவ்வளோதான். இந்த கேள்விக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்க மாதிரி தெரியுது. இப்படித்தான் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். ஆப்ஷன் டி தவறானது. ஏன்னா கோல்பர்க் அறநெறி சிந்தனையே கோல்பர்க் இந்த இடத்துல நம்ம சொல்லும் பொழுது அறநெறி கொள்கை, மூன்று விதமான அறநெறி கொள்கை, ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், அதுக்கு இந்த கேள்விக்கு சம்மந்தம். அதனால நான் கேள்வியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். A child learns language through interaction with others. அப்படினாலே சோசியல் இன்டராக்ஷன் தானே. பிறரோடு உறவு என்று சொன்னாலே, தொடர்பு என்று சொன்னாலே அது சோசியல் இன்டராக்ஷன். அதை யார் சொல்லுவது? வைகாட்சி சொல்லுகிறார். இப்படித்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த கேள்விக்கு போவோம். A child feels proud after completing homework successfully.
விச் எரிக்ஷன் ஸ்டேஜ் இஸ் திஸ்? அப்ப எரிக்ஷன் ஸ்டேஜ் பூரா நமக்கு தெரியணும். அதுல வந்து இந்த உதாரணத்திற்கான ஒரு பிரின்சிபல் என்ன, ஒரு ஸ்டேஜ் என்ன? அதாவது ஒரு குழந்தை வீட்டு பாடத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு ஒரு பெருமை இருக்கு, பிள்ளைக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு. அந்த அது எந்த நிலை, எரிக்சனுடைய எந்த நிலை இதை இந்த எக்ஸாம்பிளும் குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, திறமை தாழ்மை தாழ்வு உணர்வு இருக்குது. அடுத்து வந்து ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் இருக்கு. இன்டிமெசி வர்சஸ் ஐசோலேஷன் சொல்லிட்டு 4 விஷயங்கள் இங்க இருக்கு. அவர் சொல்ற 8 இதுல 4 கொடுத்துருக்குறாங்க. அதுல இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு அப்படின்னா அது வந்து இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. ஏன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ஹோம்ஒர்க் அது செய்துச்சு அப்படின்னாலே கடின உழைப்புனால வந்த ஒரு பெருமை. அதான் இண்டஸ்ட்ரி எப்பொழுதுமே துரு என்று எதையுமே கண்டுபிடிக்க நினைக்கிறது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி அதிகமா இருக்குது, அது பெருமை வாய்ந்த குழந்தையாக இருக்குது. எப்படியெல்லாம் பாருங்கள், அந்த எரிக்சன் ஸ்டேஜை எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜினுடைய அர்த்தம் தெரிஞ்சா தான் இந்த கேள்விக்கான பதிலே நீங்கள் சொல்ல முடியும். A child feels proud after completing homework. இண்டஸ்ட்ரி எப்பொழுதுமே துருன்னு இருக்கக்கூடிய அறிவார்ந்த ஒரு குழந்தை. ஆகவே அது ஒரு ஹோம்ஒர்க்கை முடித்த பிற்பாடு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணது என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. திறமையை வெளிப்படுத்துற அளவுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிறது. பெற்றோர்கள் ஆதரிக்கிறார்கள், ஆசிரியர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆகவே தாழ்வு உணர்வு இல்லாமல் எப்பொழுதுமே முன்னோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பெருமை, ஒரு விஷயத்தை செய்து முடித்த பிற்பாடு பெருமை கொள்கிறது. அப்படி பெருமை கொள்ள வேண்டும். தான் ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் என்பது குழந்தைக்கு இருக்க வேண்டும். அந்த வகையில இது எரிக்சனுடைய எந்த நிலை? இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, திறமை மற்றும் தாழ்வு உணர்வு. இப்படித்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய நிலை. ஆகவே ஒவ்வொரு ஸ்டேஜினுடைய அர்த்தம் தெரிந்தால் இது போன்ற கேள்விகளுக்கு மிக எளிதாக விடையளிக்க முடியும். அடுத்த கேள்வி செல்வோம். A student follows rules to gain teacher approval. Which Kohlberg stage is this? ஒரு மாணவன் ஆசிரியருடைய பாராட்டை பெற விதிகளை பின்பற்றுகிறார். இது கோல்பர்குடைய எந்த நிலை? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ரீ கன்வென்ஷனா பயத்தினால செய்யறது. கன்வென்ஷனல் அப்படின்னு சொன்னா வழக்க நிலை. நல்லது செஞ்சா நம்மளை ஆதரிப்பாங்க. அந்த விதிகளுக்கு அப்பால் விதிகளை வந்து மீறுகிறோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனை கிடைக்கும், அல்லது நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். அது கன்வென்ஷனல், வழக்க நிலை. அப்ப மாணவன் ஆசிரியருடைய பாராட்டை வர விதிகளை பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அது எந்த நிலை? கன்வென்ஷனல் நிலை. ஆகவே இதுக்கு அர்த்தம் நமக்கு தெரிந்தால் இது பார்த்தவுடன் கண்டுபிடித்து விடுவோம். புரியுது? நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கன்வென்ஷனல் ஸ்டேட் பிஹேவியர் இஸ் கைடட் பை த டிசைர் for social approval and maintaining relationships. நடத்தை சமூக அங்கீகாரம் மற்றும் உறவுகளை பேணும் நோக்கில இருக்கிறது. நான் ஏன் ஒவ்வொன்று இன்கரெக்ட் என்று சொல்லி இருக்கிறேன்? அப்போஸ் நான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் கொஞ்சம் திரும்பவும் பார்த்து கொண்டு உள்ளத்திலே அசை போட வேண்டும். அடுத்த கேள்வி சொல்லுகிறேன். A child thinks a tall class has more choose than a short class, even if both have equal quantity. Which Piaget stage is this? இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு அந்த ஸ்டேஜ்லையும் சில முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. அந்த அம்சங்களை வைத்து கூட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது ஒரு டால் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சூஸ் வந்து ஷார்ட் கிளாஸ்ல, அதாவது ரெண்டு ஏறத்தாலும் ஒண்ணுதான். மோர் சூஸ் தன ஷார்ட் கிளாஸ். ஏறத்தாலும் ஒரே அளவு தான் இருக்கு. ஆனா டால் கிளாஸ்ல அதிகமா தெரியுது. இது வந்து ஈவன் போத் ஹேவ் குவான்டிட்டி. இந்த சைல்டு என்ன நினைக்குதுன்னா அந்த பெரிய கிளாஸ்ல, டாலா இருக்கக்கூடிய கிளாஸ்ல அதிகமா சூஸ் இருக்கதான் நினைக்குது. இது எந்த ஸ்டேஜ்? அவர் சொல்லக்கூடிய அந்த 4 ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்? ஒரு குழந்தை உயரமான கண்ணாடியில் குறுகிய கண்ணாடியை விட அதிக சாறு இருக்கிறது என்று நினைக்கிறது. அளவு சமமாக இருந்தார். இது பியாஜெட்டுடைய எந்த நிலை? உணர்வு இயக்க நிலையா? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ். நிச்சயமா சின்ன குழந்தை 0 to 2 வயசுல இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்டிவ் ஸ்டேஜ் அது இல்லை. ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ் நிச்சயமா அந்த சமயத்துல தான் இது நடக்குது. அப்போ வந்து லாஜிக்காலிட்டி இன்னும் வளரல. ப்ரீ ஆபரேஷன் ஸ்டேஜ்ல குழந்தைகளுக்கு லாஜிக், ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது இப்படி என்று நான் யோசிக்க முடியாது. அது வந்து என்ன அவங்கள்ட்ட அந்த வயசுல இருக்கும்னா லாங்குவேஜ் வந்து நல்லா வளரும். லாங்குவேஜ் மொழித்திறன் வந்து அதிகமா வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் ப்ரீ ஆபரேஷன் ஸ்டேஜ்.
அது எப்படின்னா 2 to 6 அல்லது 2 to 7 வயசு. அது அந்த முன் செயல்பாட்டு நிலையில வந்து நிச்சயமாக இது போன்ற ஒரு நிலை லாஜிக்காலிட்டி இல்லாதனால இப்படி ஒரு குழந்தை நினைக்கும். அதாவது கண்ணாடியில வந்து நீளமான கண்ணாடியில அதே அளவு சாறு இருந்தாலும் நீளமான கண்ணாடியில வந்து சாறு இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமா இருக்கு சாறு அதிகம். அப்ப லாஜிக்காலிட்டி அங்க இல்லை. இதைத்தான் நீங்க கவனிக்க வேண்டும். ஆகவே இது வந்து ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல தான் இது நடக்கும். அப்போ பியாஜேவுடைய எந்த ஸ்டேஜ் இது? ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நீங்கள் இந்த ஏன் தவறு என்று ஒவ்வொன்று சொல்லி நான் சொன்னது போல அங்கே இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன் ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட்? ஆப்ஷன் டி ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ் ஏன் இன்கரெக்ட்னா அது அடாலசன்ட் ஸ்டேஜ்ல தான் அந்த பெரிய கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் வளர ஆரம்பிக்கும். அன்பு என்றால் என்னன்னா ஒரு அடாலசன்ட் ஸ்டேஜ்ல 15 வயசு 16 வயசு குழந்தை நிச்சயமா சொல்லும். அன்பு என்றால் நம்ம ஏற்கனவே அதை பற்றிலாம் சொல்லியிருக்கோம். கண்ணிலே பார்த்து உள்ளத்திலே விழுந்து அப்படியே உணர்விலே நிலைப்பாடு அடைகின்ற ஒரு விஷயம்தான் அன்பு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட அந்த அறிவாற்றல் வளர்ந்துரும். எப்ப? குமர பருவத்தில். ஆகவே டி இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். ஏன்னா கேள்வி வேற. கேள்வி வந்து சைல்டை பத்தி சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தை பத்தி பேசுறாங்க. அதனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஃபார்முலா ஆக ஒவ்வொன்றுக்குள்ள அர்த்தத்தை நாம் வைத்துக் கொண்டால் மிக எளிதாக நாம் ஆன்சரை கண்டுபிடித்து விடலாம். இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து, a child's development is influenced by family, school and society. Which theory explains this? ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி குடும்பம், பள்ளி மற்றும் சமுதாயத்தால் பாதிக்கப்படுகிறது. இது எந்த கோட்பாடு? இந்த ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி இந்த ஒரு மாதிரி வட்ட வட்டமா போட்டு சொல்லுவாங்கல்ல, அது யார் சொல்றாங்க? முதல் எடுத்த உடனே மைக்ரோ சிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம், பெசோ சிஸ்டம் அப்படின்லாம் வருது பார்த்தீங்களா? அது யார் சொல்றா? பிரான்ஃபன் பிரன்னர் அப்படிங்கிறவர் தான். பிரான்ஃபன் பிரன்னர் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் இதை பத்தி பேசுறாரு. அவர் வந்து அந்த அடுக்கடுக்கா ஒவ்வொரு அடுக்கை பத்தி சொல்றாரு. அப்படியே ஒவ்வொரு அடுக்கும் அப்படியே வெளிப்புற அடுக்கு வரைக்கும் போகும். முதல் அடுக்கு ஃபேமிலி, ரெண்டாவது அடுக்கு ஸ்கூலு, அந்த மாதிரி அப்படி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே நீங்கள் படித்து நினைவு கொள்ளுங்க. ஆகவே இது யார் சொல்றா அப்படின்னா பிரான்ஃபன் பிரன்னர்ங்கிறதா இதை பத்தி. அது இக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரியில வருது. அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி எல்லாம் எப்படி வந்து ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்குன்னு சொல்றவர் யாருன்னா அது வந்து நிச்சயமா பிரான்ஃபன் பிரன்னர். அவருக்கே உரித்தான ஒரு கான்செப்ட். அது என்ன கான்செப்ட்? இக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. இக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு மல்டிபிள் என்வாயர்மெண்டல் சிஸ்டம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் டெவலப்மெண்ட். சூழல் அமைப்பு கோட்பாடு பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்குகிறது. அதுல ஒவ்வொன்று ஏன் இன்கரெக்ட் என்று கொடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள இப்பொழுது உங்களுக்கு புரியும். ஏற்கனவே இதை பற்றி நான் விளக்கி சொல்லியிருப்பதால் நீங்கள் அந்த PDF ஒரு முறை பார்த்தீர்கள் என்று சொன்னால் எளிதாக புரிந்து கொள்வீர்கள். ஆனால் போதுமான விளக்கத்தை நான் இந்த கேள்விக்கு நான் தந்திருக்கின்றேன். அது போதும் என்று நான் நினைக்கின்றேன். இதன் மீதியெல்லாம் நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, a child imitates the teacher's behavior while teaching classmates. Which concept explains this? ஒரு குழந்தை தனது ஆசிரியருடைய நடத்தையை பின்பற்றி நண்பர்களுக்கு கற்பிக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு நண்பர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. இது எந்த கருத்தை சொல்லுகிறார்? இது எந்த கருத்து அப்படின்னா மாடலிங்ல வரக்கூடிய ஒரு விஷயம். மாடலிங் MKO அப்படின்னு நம்ம ஒரு மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன் MKO அப்படின்னு நினைக்கிறேன். MKOங்கிறது இவர் வைகாட்சியினுடைய ஒரு விஷயம். மோஸ்ட் நாலேஜபிள் MKO, மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன். அது வந்து மாடலிங், மாதிரியாக பின்பற்று. அதாவது சைல்டு வந்து ஒரு டீச்சருடைய நடத்தையை பின்பற்றி அதை வந்து மற்றவர்களுக்கு போதிக்குன்னு வச்சுக்குவோம். கிளாஸ்மேட்ஸுக்கு அது தருதுன்னா அது மாடலிங், மாதிரியாக பின்பற்று. இது வைகாட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். MKO, மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன். அடுத்து அசிமுலேஷன் அப்படிங்கிறது இல்லை, ஐடென்டிட்டி ஃபார்மேஷன், அதெல்லாம் வேற வேற. அதாவது பல சைக்காலஜியினுடைய இதுகளை போட்டு குழப்புவாங்க கான்செப்டை. ஆக்சுவலி இங்க இந்த கேள்விக்கான விடை என்பது மாடலிங், மாதிரியாக பின்பற்றுதல் அப்படிங்கிறது.
So modeling refers to learning by observing and imitating others behavior. மாதிரியாய் பின்பற்றல் என்பது மற்றவருடைய நடத்தையை கவனித்து பின்பற்றி கற்றுக்கொள்வது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் because assimilation refers to fitting new information into existing schemas. இது பியாஜே சொல்றது, அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதாவது உள் வாங்குதல் அப்படிங்கிற ஒரு கருத்தை யார் சொல்றாருன்னா பியாஜே சொல்றாரு. அதாவது புது விஷயத்தை எப்படி படிக்க, புது விஷயத்த ஏற்கனவே படிச்ச விஷயத்தோட வந்து இணைந்து செல்லுதல், இணைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம், அது அசிமுலேஷன் அப்படின்னு வரும். அகாமடேஷன், அசிமுலேஷன், அகாமடேஷன் ரெண்டு வார்த்தையை சொல்லுவாரு பியாஜ். அதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை. ஐடென்டிஃபார்மேஷனும், ஐடென்டிஃபார்மேஷன் எங்க வரும்? ஐடென்டிஃபார்மேஷன் ரோல் கன்ஃபியூஷன்ங்கிறது வந்து எரிக்சன்ல வர முடியும். அதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? அது குமரப்பருவத்தை பத்தி பேசுறது ஐடென்டிஃபார்மேஷன். மாரல் ரீசனிங் பொதுவான சிந்தனை, கோல்பெக்குடைய ஒரு பொதுவான அறநெறி சிந்தனை, அதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா பாத்தீங்கன்னா மாடலிங் தான் இதனுடைய அர்த்தம். ஏன்னா இமிட்டேட்ஸ்ன்ற அந்த வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். A child imitates the teacher's behaviorனால அது மாடலிங் தான். மாடலா எடுத்துக்கிறது ஒரு டீச்சரை, அதன் அடிப்படையில அதை கற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆசிரியர்களை கற்றுக்கொண்டு மற்ற நண்பர்களுக்கு அது கற்பிக்கிறது என்று சொன்னால் மாடலிங் என்ற கான்செப்ட், மாதிரியாக பின்பற்றல். நீங்க சரியாக இப்படி ஆராய வேண்டும். அடுத்த கேள்வி, a child can classify objects based on size and color logically. Which Piaget stage is? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது லாஜிக்காலிட்டி எதுல வளருது, எப்போ வளருது, எந்த ஸ்டேஜ்ல? பியாஜனுடைய எந்த ஸ்டேஜ்ல லாஜிக்காலிட்டி, ஒரு விஷயத்தை வகைப்படுத்துறதுனா லாஜிக்காலிட்டி வந்துருச்சு. சோப்பு நிறத்தை பூரா ஒன்னா வை, பச்சை நிறத்தை பூரா அந்த பொருட்களை ஒன்னா வை அப்படின்னு நினைக்கிறோம், அப்படின்னு சொல்றோம்னு வைங்க. அப்ப அந்த கிளாசிபிகேஷனுங்கிறது லாஜிக்காலிட்டி, ஒரு லாஜிக்கலா முறைப்படி திங்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எந்த ஸ்டேஜ்ல வருது? நிச்சயமா வந்து காங்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், அதாவது 7ல இருந்து 11 வயசுக்கு வரைக்கும் உள்ள காங்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல தான் இது இந்த லாஜிக்காலிட்டி வளருது. அதான் கேட்கிறாங்க. A child can classify object based on size and color. அதனுடைய அளவு மற்றும் கலருக்கு ஏற்ற போல பிரிக்க தெரியுதுன்னா லாஜிக்காலிட்டி அந்த குழந்தை வளர்கிறது என்று அர்த்தம். சரியாக புரிந்து கொள்வோம். காங்கிரீட் ஆபரேஷன், லாஜிக்கல் கிளாசிபிகேஷன், ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்ட் டெவலப் இன் திஸ் ஸ்டேஜ். ஏன் மற்ற எல்லாம் தவறு என்று கொடுத்திருக்கிறேன், அது இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரியும். ஒரு தடவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே புரிந்து வரும். அடுத்த கேள்விக்கு சொல்லுவோம். A teenager questions societal rules and forms personal moral principles. A teenager questions societal rules and forms personal moral principles. Which stage of Kohlberg is this? அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையிலே நான் சொல்லுகிறேன். இந்த டீனேஜர்ஸ்லாம் சேர்ந்துதான் இப்பொழுது ஒரு பெரிய புரட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்துவார் என்று சொல்றேன். ஏதோ ஒரு வித விரக்தி இதுவரைக்கும், அதாவது இவங்களே போறாங்க, ஒரு சர்டிபிகேட் வந்து ஒரு கேரக்டர் சர்டிபிகேட்டோ, அது ஸ்கூல்லேயே கூட போறாங்க, ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே கூட ஒரு சர்டிபிகேட்டை வாங்கணும்னா திடீர்னு 200 ரூபா 300 ரூபா 50 ரூபா இருக்கிறத இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. 300 ரூபா கூட வாங்கணும்ட்டு அவசியமே இல்லாம வாங்குறாங்க. அப்படித்தானே? இப்ப இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும் பொழுது ஒரு தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்கணும், அல்லது ஒரு கிராம முன்சிப்ட போய் கையெழுத்து வாங்கணும், விஏஓ, எதை எடுத்தாலும் காசு. ஐ நோ தட். as an experienced person, I have gone through all this. நீங்க பணம் கொடுக்காம ஏதாவது நடந்துச்சா அவன் கேள்வி கேட்கறான். அப்ப டீனேஜர் வந்து கேள்வி கேட்கறான், என்னடா இது வந்து எல்லா அரசு என்பது நலத்திட்டங்கள்லாம் கொடுப்பதற்கு நலமாக மக்களை வாழ் வைப்பது தானே அரசு, ஏன் இப்படி இருக்கிறது கேள்வி கேட்கும் பொழுது அந்த சொசைட்டல் ரூல்ஸை கேள்வி கேட்டு பர்சனல் மாரல் பிரின்சிபிள் அவன் ஏற்படுத்தி கொள்றான். இப்ப தனிநபருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்தை ஏற்பட்டுதான் ஒரு பெரிய புரட்சி தமிழகத்திலே நடந்திருக்கிறது என்று கூட சொல்ல. நான் அரசியலுக்கு அப்பாற்பட்ட முறையிலே பேசுகிறேன். இது நடக்குமா நடக்காதா என்பதெல்லாம் நான் அதுக்குள்ளாம் போகவில்லை. ஒரு இளைஞனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்பதை இந்த உலகியல் கண்ணோட்டத்திலே பார்த்துதான் நான் சொல்லுகிறேன். ஒரு இளைஞன் சமூக விதிகளை கேள்வி கேட்டு தனிப்பட்ட நெறிமுறைகளை உருவாக்குகிறான். இது கோல்பெக்குடைய எந்த நிலை? ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் கன்வென்ஷனல், பிந்தைய வழக்க நிலை. ஏற்கனவே உள்ள வழக்கத்தை அவன் கேள்வி கேட்கின்றான், ஆகவே புதிதான ஒரு மாரல் பிரின்சிபலை உருவாக்கி கொள்ளுகிறான். அதுதான் அதனுடைய அர்த்தம். The stage involves independent moral thinking based on principles. இந்த நிலையில் தனிப்பட்ட நெறிமுறைகளின் அடிப்படையில் சுய சிந்தனை உள்ளது. அப்கோர்ஸ் மற்ற எல்லாம் ஏன் தவறு என்று நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக் கொள்ள முடியும்.
நமக்கு தேவை போஸ்ட் ப்ரீ கன்வென்ஷனுடைய நிலை என்ன? அது ஒரு குழந்தை பயத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். கன்வென்ஷனல் சமூக விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நிலை. போஸ்ட் கன்வென்ஷன் அதையெல்லாம் கடந்த ஒரு நிலை. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்விக்கு செல்வோம். A baby develops a trust when caregivers consistently meet needs. Which Erikson stage is this? ஒரு குழந்தையின் தேவைகள் தொடர்ந்து பூர்த்தி செய்யப்பட்டால் அது நம்பிக்கையை உருவாக்குகிறது. இது எரிக்சனுடைய எந்த நிலை? ரொம்ப ஒரு குழந்தை நல்லா பாருங்க, கேள்வியை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் ஏற்கனவே சொன்னோம் 0 to 2 வயசுல அப்பதான் அந்த கேர் ரொம்ப தேவைப்படுது. அழுதா உடனே நீங்க கவனிக்கணும் என்ன விஷயம், ஏன் ஒரு குழந்தை அழுகுதுன்ட்டு ஒரு தாய் வந்து ஓடி போய் பார்க்கணும். அது வாட்ட அழுகு, எப்ப பார்த்தாலும் இது அழுதுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை அந்த குழந்தைக்கு ஏற்படும். அதை ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்பட்டால் தானே ஒரு குழந்தை ஆளும். அது என்ன என்று ஒரு தாயோ அல்லது அந்த கேர் கிவரோ கவனிக்காவிட்டால் என்ன ஏற்படும்? அந்த குழந்தைக்கு உணர்வு நிச்சயமாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் வயிற்றுக்குள் தாயுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே உணர்வுகள் தொடங்கி விடுகின்றன என்றுதானே உலகியல் சொல்லுது. ஆகவே அந்த நரம்புகள்லாம் வளர்ந்த நிலையில உணர்வுகளும் வந்துகிறது. அதனால தானே அழுகிறது குழந்தை. குழந்தை பிறந்தவுடன் அதை அழ வேண்டும், இல்லாட்டி கிள்ளி விட்டாவது அழ வைக்கிறாரு. ஏனென்றால் அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். அது உணர்வோடு தான் பிறக்கிறது குழந்தை. அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு தேவைகள் இருக்கிறது. அதுக்கு பெயர் சொல்ல தெரியாவிட்டாலும் கேட்க தெரியாவிட்டாலும் அந்த குழந்தைக்கு என்று சில தேவைகள் இருக்கின்றன. அந்த தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் என்ன நடக்கும்? ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை, இந்த நிலைமை ஏற்படும். நன்றாக கவனித்தோம் என்று சொன்னால் அந்த தேவைகள்லாம் நிறைவேற்றப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தைக்கு நம்பிக்கை வளர்கிறது. அதை சரியாக கவனிக்காவிட்டால் அவநம்பிக்கை ஏற்படுகிறது. ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர். மற்றெல்லாம் வேற வேற ஸ்டேஜில் வருது. இனிஷியேட்டிவ் கேட்டோம்னா ஸ்கூல் சில்ட்ரன் வயசுல ஏற்படக்கூடியது. ஐடென்டிட்டி ரோல் கன்ஃபியூஷன் அடல்சன் ஸ்டேஜில் இருக்குது. இன்டெகிரேட்டட் டிஸ்பேர்லாம் முதுமையில் 50 வயசுக்கு மேலே உள்ள பெரியவங்களுக்கு வரக்கூடிய விஷயம். இன்டெகிரேட்டிவ் வெர்சஸ் டிஸ்பேர், முழுமை அல்லது வந்து ஒரு விதமான ஏமாற்றம். அதான் 50 வயசு 60 வயசுல நான் வாழ தவறிட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்களே, அழுகுறாங்கல்ல. நான் ஒழுங்கா என்னுடைய மனைவியை பார்க்கல, என்னுடைய பிள்ளைங்களை பார்க்கலன்னு அழுகுறாங்க சில பேர். அதுதான் டிஸ்பேருங்க. நேரிலே நான் பார்த்திருக்கிறேன். நானே சில விஷயங்களை கொண்டு ஆன்மீக அளவிலே ஆறுதல் நான் சொல்லியிருக்கின்றேன். ஆனால் அது நடக்கிறது. அந்த ஒரு 60-65 வயசுல நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று அப்பொழுதுதான் உணர்கிறார். அது வரைக்கும் வேலை வேலை என்று இருந்து விடுகிறார்கள். எல்லாம் முடித்து அவர் ஓய்வு எடுக்கின்ற அந்த நிலையில் தான் எதையெல்லாம் தவற விட்டோம் என்று யோசிக்கின்றார்கள். அப்பொழுது அழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. நிராசை, முழுமை நிராசை. நன்றாக வாழ்ந்தவர்கள் தங்களுடைய கடமையை தொடக்கத்திலிருந்து செய்து வந்தவர்கள் முதுமையிலே ஒரு விதமான முழுமை நிறைவை அடைந்தவர்களாகவும் இருக்கிறார். அவர் முகத்திலே ஒரு தேஜஸ் இருக்கிறது. அதைத்தான் இந்த 8 ஸ்டேஜஸ் நிலைகளிலே எரிக்சன் வர்ணிக்கின்றார். இதுல நமக்கு தரப்படுகிறது ஒரு பேபி வந்து ஒரு சைல்டுடைய ஒரு நிலைமை. ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் 0 to 2 வயசு. ஸோ இதை மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நான் சொன்னதைத்தான் அங்கே நான் கொடுத்திருப்பேன். அதை நீங்கள் வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெட்டர் when working with peers in group activities. Which theory explains this? மாணவர்கள் குழு செயல்பாடுகளில் சேர்ந்து பணிபுரியும் போது சிறப்பாக கற்கிறார்கள். இது எந்த கோட்பாடு? ஸ்டூடெண்ட்ஸ், பியர்ஸ் எல்லாமே சோசியல் இன்டராக்ஷன்ல வர்றது. I think you understood this, no? இப்ப பியாஜேல தனி மனித வளர்ச்சி, அறிவு வளர்ச்சியை பேசுறாரு. வைகாட்ஸ் சோசியல் இன்டராக்ஷன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கிங் வித் பேசுனால சோசியல் இன்டராக்ஷன் வந்துருதா இல்லையா? வந்துவிடுகிறது அல்லவா? அப்போ அது வைகாட்ஸ். இப்படித்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எரிக்சன் சும்மா ஸ்டேஜஸ் சொல்றாரு, பலவிதமான வளர்ச்சி நிலைகளை சொல்ற. கோல்பர்க் மாரல் பிரின்சிபல்ஸை பத்தி சொல்றாரு. வைகாட்ஸ் தான் சோசியல் இன்டராக்ஷனை பத்தி சொல்றாரு. வைகாட்ஸ் எம்பசைஸ்ட் சோசியல் இன்டராக்ஷன் அண்ட் கொலாபரேட்டிவ் லேர்னிங், கூட்டு கற்றலை முக்கியமாக கூறுகிறார். ஆகவே அந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இதுதான். வைகாட்ஸ் தான் இந்த கேள்விக்கான ஒரு பதில். Students learn better when working with peers in group activities or collaborative learning, கூட்டு கற்றல். I hope you understood this. You learn other options. ஏன் தவறு என்பதை நான் காரணம் சொல்லி கொடுத்திருப்பேன். நான் சொன்னதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது தான் அங்கேயும் இருக்கும். அதை நீங்கள் PDF பார்த்துக்கணும்.
A child understands that rules can be changed through mutual agreement. Which stage of moral development is this? ஒரு குழந்தை விதிகளை பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலம் மாற்றலாம் என்று புரிந்து கொள்ளுங்கள். இது பியாஜேவுடைய நெறி வளர்ச்சியுடைய எந்த நிலை? எஸ்பெஷலி குமர பருவத்தில் அது நடக்குது. அதுதான் என்ன சொல்லுகிறோம், அட்டானமஸ் மொராலிட்டி. இந்த விதிகள் மனிதர்கள் போட்ட விதிகள் தானே, நாமும் மனிதன் தானே, ஏன் மாற்றக்கூடாது என்று இளைஞர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா? அது அட்டானமஸ் மொராலிட்டி, சுய அறநெறி அட்டானமஸ் மொராலிட்டி. ஹெட்ரோனமஸ் மொராலிட்டி வெளிப்புற அறநெறி, ப்ரீ கன்வென்ஷனல் முன் வழக்க நிலை, கன்வென்ஷனல் வழக்க நிலை. So autonomous morality. In this stage, children understand that the rules are flexible and based on agreement. இந்த நிலையில் விதிகள் நெகிழ்வானவை மற்றும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைந்தவை என்று குழந்தைகள் புரிந்து கொள்ளுகிறார்கள். I hope you understood this, especially இந்த குமர பருவத்துல தான் நடக்கும் autonomous morality. சின்ன வயசுல நடக்க வாய்ப்பு. Right. Of course, you understand why other options are incorrect. கோல்பர்க் இதெல்லாம் வருது, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. Right? I hope you understood this. The autonomous morality பொதுவா நம்ம அறநெறியை பத்தி பேசுறது. ப்ரீ கன்வென்ஷனல் கன்வென்ஷனல் கோல்பர்க் சொல்றது, அதுக்கு இந்த கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க அதை சரியாக லாஜிக்கலாக புரிந்து கொள்ள வேண்டும். A child explores objects using senses and actions like touching and tasting. Which Piaget stage is this? ஒரு குழந்தை பொருட்களை தொடுதல், ருசித்தல் போன்ற உணர்வுகள் மூலம் ஆராய்கிறது. இது பியாஜேவுடைய எந்த நிலை? நல்லா பாத்தீங்க, தொடுதல், ருசித்தல் போன்ற உணர்வுகள் மூலம் ஆராய்கிறது. மண்ணை கூட எடுத்து சாப்பிடுறது குழந்தை, அது ஒரு ஸ்டேஜ். சென்ஸ் இன்ஸ்டிங்டிவா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அவ்வளவுதான் குழந்தை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கும். நீங்க தரையில சின்ன குழந்தைய விட்டீங்கன்னா சும்மா இருக்காது. அது ஏதாவது அப்படியே மண்ணை எடுத்து பார்க்கும், அதை பார்க்கும், இதை பார்க்கும், அதை தொட்டு பார்க்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க பிளஸ் பண்ணது கூட பார்க்கலாம், படாண்டு கண்ணாடி இழுத்து விட்டுரும். ஏன்னா அது எக்ஸ்ப்ளோர் பண்ணது கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது ஒரு பொருள் இருந்தா உடனே அது இன்ஸ்டிங்டிவாவே நடக்கூடியது. அப்படித்தான் அறிவு வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள். முதல் துவக்கத்துல அப்படித்தான் ஆரம்பிக்கும். So child explores objects using senses and action like touching and tasting. Instinctual growth அந்த சமயம் இருக்கு. அது எப்ப நடக்கும்? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், உணர்வு இயக்க நிலை. 0 to 2 வயசுல இருக்கக்கூடிய பேபிஸ்க்கு இது நடக்கும். இன்ஸ்டிங்சுவல் உணர்வு இயக்க நிலை. அப்பதான் அது எல்லாத்தையும் தொட்டு உணரும். படாண்டு ஏதாவது எடுத்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா உடனே வாயில வச்சு பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சின்ன குழந்தைகளை கவனிச்சோம்னா நமக்கு தெரியும். So sensory motor state, learning occurs through sensory experiences and motor actions. இந்த நிலையில் கற்றல் உணர்வு மற்றும் இயக்கத்தின் மூலம் நடைபெறுகிறது. இப்போ ஆப்ஷன் பி ஏன் கரெக்ட் இல்லை, ஏன் அது இன்கரெக்ட்? ப்ரீ ஆப்ரேஷன் ஸ்டேஜ். அது மொழி வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த குழந்தை. வளர்ந்த குழந்தைன்னா 2 வயசுல இருந்து 6 வயசுக்கு உள்ள குழந்தை. காங்கிரீட் ஆப்ரேஷன் 7 வயசுல இருந்து 11 வயசு உள்ள குழந்தைகள். ஃபார்மல் ஆப்ரேஷனல் 11 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அடாலசன்ட் ஸ்டேஜ். அதனால சென்சரி மோட்டார் ஸ்டேஜ் தான் இந்த கேள்விக்கான பதில். அந்த கேள்வியுடைய பொருள் அதான். சும்மா சென்சஸ் ஆக்ஷன்ஸ் லைக் டச்சிங் அண்ட் டேஸ்டிங் எந்த பருவத்தில் இருக்கும்? சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ல இருக்கும். A child feels guilty when he fails to complete a task independently. Which Erikson stage is this? A child feels guilty when he fails to complete a task independently. ஒரு விஷயத்தை, ஒரு பணியை தனியாக முடிக்க முடியாத போது குற்ற உணர்வு கொள்கிறது. இது எந்த நமக்கு ஏற்கனவே தெரியும். குற்ற உணர்வு அப்படின்னாலும் இன்ஃபீரியாரிட்டி, அப்படித்தானே? இல்ல, இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட். இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், முன்முயற்சி குற்ற உணர்வு. அது நடக்கும். ஆனா நம்ம ஆதரவு கொடுத்து பரவாயில்ல திரும்ப செய்யு, எல்லாம் வெற்றி கிடைக்கும், எடுத்த உடனே நீ தடுமாறாத, சில நேரங்கள் தவறுகள்லாம் நடக்கும், அதை பத்தி கவலைப்படாம அடுத்த முறை முயற்சி செய்யன்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இல்லாட்டி அது குற்ற உணர்வுலயே இருக்கும். இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இந்த கேள்விக்கான பதில். அதாவது ஒரு விஷயத்த செய்யுது, அந்த விஷயத்துல தனியா செஞ்சு முடிக்க முடியல, அப்ப அதுக்கு இயல்பாவே ஒரு குற்ற உணர்வு ஏற்படுதுன்னா அது எந்த ஸ்டேஜ்? இனிஷியேட்டிவ் வெர்சஸ் கில்ட், முன்முயற்சி மற்றும் குற்ற உணர்வு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மற்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னதுதான், அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். A student is able to think abstractly and solve hypothetical problems. Which Piaget stage is this?
ஒரு மாணவர் அப்டிராக்ட் சிந்தனை செய்து கற்பனை பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு ஆசிரியர் வந்து சில பிரச்சனைகளை கற்பனையா கொடுக்குறாரு. மக்கள் தொகை இருக்கு, இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான வழிவகைகளை சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், சோசியல் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டு அதை கொடுக்குறாரு. இதை எப்படி சால்வ் பண்றது, அல்லது ஊழலை எப்படி ஒழிப்பது, நீங்கள் சில வழிவகைகளை சொல்லுங்கன்னு சொல்றான்னு வைங்க. அப்ப வந்து அது இது எந்த ஸ்டேஜ்ல இது நடக்கும்? எந்த ஸ்டேஜில் நடக்கும்? ஹைப்பத்தெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், சால்விங் ஹைப்பத்தெட்டிக்கல் ப்ராப்ளம், திங்கிங் அப்டிராக்ட்லி, கடினமான விஷயங்களை லாஜிக்கலா திங்க் பண்றது அப்படிங்கிறது எப்ப நடக்கும்? ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், குமர பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல முற்பட்ட செயல்பாட்டு நிலை, அதுலதான் நடக்கும். லாஜிக்கலா திங்கிங்லாம் நல்லா இருக்கும், கஷ்டமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த சமயத்துலதான் இந்த விவாதம், குரூப் டிஸ்கஷன்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகவே அது எந்த ஸ்டேஜில் நடக்கும்? ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். மற்ற ஸ்டேஜை பத்தி நம்ம ஏற்கனவே விரிவாக சொல்லி இருக்கிறோம். இந்த கேள்விக்கான பதில் ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல தான் a student is able to think abstractly and solve hypothetical problems. கற்பனை பிரச்சனைகளை தீர்க்க முடிகிறது. I hope you understood this. அடுத்த கேள்வி, a child follows rules mainly to avoid punishment. Which Kohlberg stage is this? ஏற்கனவே சொன்னதுதான் திரும்ப திரும்ப வேற வேற கேள்வியில வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு குழந்தை வந்து விதிகளை மதிக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னா டு அவாய்ட் பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட்டை தவிர்ப்பதற்காக, தண்டனை தவிர்ப்பதற்காக ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது. அது எந்த ஸ்டேஜ்? இவர் சொல்றது, கோல்பர்க் சொல்றது ப்ரீ கன்வென்ஷனல். அப்பதான் சின்ன குழந்தைங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை. அதாவது அப்பா அம்மா சொல்றதை கேட்கலன்னா நம்ம பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஆகவே நம்ம அந்த விதிகளை அவங்க சொல்ற மாதிரி நடக்கும். அப்படிங்கிறது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேட், முன் வழக்க நிலை. கன்வென்ஷனல் நிலை நமக்கு தெரியும், சோசியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு பள்ளிக்கூடத்துல பள்ளி விதிகளை கடைபிடித்த கன்வென்ஷன். ஒரு குழந்தைக்கு தெரியும் கரெக்டா 9 வரைக்கும் போயிடணும், ஸ்டடி 8:30 இருந்தா 8:30 இருக்கணும், கன்வென்ஷன். போஸ்ட் கன்வென்ஷனல், பிந்தைய வழக்க நிலை, அதை கேள்வி கேட்கறது. ஏற்கனவே உள்ள வழக்கத்தை கேள்வி கேட்டுதல், புதிய சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது, புதிய பிரின்சிபலை ஏற்படுத்திக் கொள்வது, அது போஸ்ட் கன்வென்ஷனல் நடக்கும். குட் பாய் ஓரியன்டேஷனுங்கிறது இந்த கன்வென்ஷனல் ஸ்டேஜ்ல உள்ள நல்ல குழந்தை நிலை. அதுல ஒரு குட் பாய் ஓரியன்டேஷன், அதாவது இந்த விதிகளை எல்லாம் பின்பற்றினா அந்த சமூகம் வந்து நல்ல குழந்தைன்னு சொல்லும். பள்ளிக்கூடத்துல நல்ல பிள்ளை சர்டிபிகேட்டே கொடுக்குறாங்கல்ல, இது ரொம்ப ரொம்ப அருமையாக வளர்ந்த குழந்தைன்னு சொல்லிட்டு ஆனுவல் டேல எல்லாம் குழந்தைகளுக்கு இந்த குட் பாய் ஓரியன்டேஷன் உள்ள அந்த குழந்தைகளுக்கு பரிசெல்லாம் தர்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ அது வந்து கன்வென்ஷனல் ஸ்டேஜ்ல உள்ள ரைட். ஸோ ப்ரீ கன்வென்ஷனலா இதுக்கு ரைட்டான ஆன்சர் என்ன கேள்வி? சைல்ட் ஃபாலோஸ் ரூல்ஸ் மெயின்லி டு அவாய்ட் பனிஷ்மெண்ட். தண்டனையை தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக விதிகளை பின்பற்றுவது என்பது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ் ஆஃப் மொராலிட்டி. நன்றாக புரிந்து கொள்வோம். அடுத்து, a teacher uses group discussion and peer interaction to enhance learning. Which theory explains this approach? ஒரு ஆசிரியர் குழு விவாதம் மற்றும் சக மாணவர் தொடர்பை பயன்படுத்தி கற்றலை மேம்படுத்துகிறார். இது எந்த கோட்பாடு? நீங்க பாருங்க, குரூப் டிஸ்கஷன், பியர் இன்டராக்ஷன். இன்டராக்ஷன் அந்த வார்த்தை வந்தாலே சோசியல் இன்டராக்ஷன். அது யார் சொல்றா? வைகாட்சி. இப்படித்தான் நான் பார்த்து கொள்ள வேண்டும். பியாஜே நிச்சயம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அது தனி மனித அறிவு வளர்ச்சியை பத்தி பேசுவது. எரிக்சன் சும்மா அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பத்தி பேசுறது. கோல்பர்க் மாரல் பிரின்சிபல் பத்தி பேசுறது. இந்த சோசியல் இன்டராக்ஷனை பத்தி பேசுறது யாரு? வைகாட்ஸ்கி. Vygotsky emphasized the social interaction and collaborative learning as key to development. ஆப்ஷன் ஏ சி டி எல்லாம் இன்கரெக்ட் கொடுத்துருக்க, நான் சொன்னேன் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கேன். அதை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள், கேள்விகளை புரிந்து கொண்டால் சரி. அடுத்து, a child is unable to reverse thinking and believes that actions cannot be undone. Which Piaget stage is this? ஒரு குழந்தை சிந்தனையை மீண்டும் மாற்ற முடியாமல் செயல்களை திரும்ப மாற்ற முடியாது என்று நம்புகிறது. பியாஜேனுடைய எந்த நிலை? ரிவர்ஸ் திங்கிங். இது எந்த ஸ்டேஜ்ல நடக்கும்னா ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். அதான் லாஜிக்காலிட்டி இல்லை. அதாவது இப்படி முன்பக்கம் போறோம், அதே இது பின்னால வான்னா அதுக்கு தெரியாது, லாஜிக்காலிட்டி இல்லை. அதே மாதிரி ஸ்டெப்பு, அதாவது முன்பக்கம் ஸ்டெப்பு எடுத்து போறோம், அதே மாதிரி பின்னால ஸ்டெப் எடுத்து வா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அது தெரியாது. ரிவர்ஸ் திங்கிங் அந்த பிள்ளைக்கு கிடையாது. அது பேரு லாஜிக்காலிட்டி இல்லை.
ஸோ அதை அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ அது எந்த ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். பியாஜே எந்த ஸ்டேஜில் இதை சொல்றாரு? ப்ரீ ஆப்ரேஷன் இர்ரிவர்சபிலிட்டிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு சொல்லுவார். அதாவது திரும்ப முடியாது. ஒரு விஷயத்த முதல்ல செய்யிட்டோம்னா அதை அதே ஸ்டெப்பை பின்னால கொண்டு வர முடியும். அதாவது 2x3 6, 3x2 அப்படின்னா அது வேற இது வேறன்னு நினைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அல்லது 2 + 3 5, 5 - 3 என்ன அப்படின்னா a child cannot think logically like that. I hope you understood this. So இது வந்து என்னன்னா ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முன் செயற்பாட்டு நிலை. Children in this stage show irreversibility in thinking. சிந்தனை மாற்றும் திறன், அதாவது லாஜிகாலிட்டி இல்லை. அதான் மற்றதெல்லாம் ஏன் தவறு என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, a student follows rules because society expects it and wants to maintain social order. Which Kohlberg stage is this? A student follows rules because society expects it. அப்படின்னா சமூக விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய பருவம் என்ன பருவம்? கன்வென்ஷனல், வழக்க நிலை. பள்ளி விதிகளை ஒரு மாணவன் வைக்கணும். ஏன்னா வந்து அந்த விதிகளை பின்பற்றாவிட்டால் கெட்ட மாணவன் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று அவன் நினைத்து அந்த விதிகளின்படி நடக்கிறான். அப்படின்னா சமூக எதிர்பார்ப்பின் காரணமாக விதிகளை பின்பற்றுகிறான். அது அந்த ஒழுங்கு பேர் என்னன்னா கன்வென்ஷனல் ஸ்டேஜ் ஆஃப் மொராலிட்டி, வழக்க நிலை. I hope you understood this. கோல்பர்க் சொல்றது அதான், கன்வென்ஷனல் ஸ்டேஜ் ஆஃப் மொராலிட்டி. அடுத்த கேள்வி, a child learns the problem solving skills through cultural tools like language and symbols. Which theory explains this? ஒரு குழந்தை மொழி மற்றும் குறியீடுகள் போன்ற கலாச்சார கருவிகளின் மூலம் பிரச்சனை தீர்க்கும் திறனை கற்கின்றது. எந்த கோட்பாடு? Cultural tools like language and வைகாட்சியம். Which theory explains this? இந்த நாள்ல வந்து வைகாட்சியம். நம்ம ஏற்கனவே இது சோசியல் இன்டராக்ஷனை பற்றிய ஒரு விஷயம். கல்ச்சரல் டூல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது சோசியல் இன்டராக்ஷன். லாங்குவேஜ் எப்படி ஏற்படுகிறது? சோசியல் இன்டராக்ஷனால் ஏற்படுது. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸை எப்படி சோசியல் இன்டராக்ஷன் வழியாக தான் கற்றுக்கொள்ளணும். அதுவே கல்ச்சரல் டூல்ஸ் லைக் லாங்குவேஜ் அண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே நிச்சயமா சோசியல் இன்டராக்ஷன். சோசியல் இன்டராக்ஷன் யார் சொல்வது? வைகாட்ஸ்கி. I hope you understood this. Vygotsky emphasized the role of cultural tools in cognitive development. வைகாட்ஸ்கி அறிவு வளர்ச்சியில் கலாச்சார கருவிகளுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்த. கலாச்சார கருவிகள் என்னது? மொழி மற்றும் குறியீடுகள் போன்ற கலாச்சார கருவிகள். மொழி என்பது ஒரு கலாச்சார கருவிதான். பிறரோடு பழகுவதற்கு, வாழ்வதற்கு, நிறைவடைவதற்கு முக்கியமான ஒரு கலாச்சார கருவி, கல்ச்சரல் டூல். அடுத்து நீங்க இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன் ஆப்ஷன் சி இருக்கிறது? நான் சொன்னதுதான் அங்கேயும் இருக்கு. இருந்தாலும் இதை தியரிட்டிக்கலா இங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் தனியாக உட்கார்ந்து இதை நீங்கள் PDF ஃபைல பார்த்து நீங்க அந்த ஆப்ஷனையும் பார்த்து இது ஏன் இன்கரெக்ட்ங்கிற அந்த காரணத்தையும் மனதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். A child's behavior is affected by family stress, social environment and community conditions. Which theory explains this? ஒரே நேரத்தில் இந்த மாதிரி அடுக்கா வந்துச்சுன்னா நிச்சயமா அது ஃப்ரான்ஃபன் தான் இருக்கு. அவர் அந்த அப்படியே வட்டமா சொல்றாரு பார்த்தீங்களா? முதல்ல வந்து ஃபேமிலி, அப்புறம் ஸ்கூல், அப்புறம் சொசைட்டி, மீடியா, அப்படியே சர்க்கிள் வந்து விரிவடைஞ்சுக்கிட்டே போகும். அதுதான் இங்கே ஃபேமிலி ஸ்ட்ரெஸ், சோஷியல் என்வாயர்மெண்ட், கம்யூனிட்டி கண்டிஷன்ஸ், இது எல்லாம் சொல்றது யாருன்னா ஃப்ரான்ஃபன் பிரன்னன். ஒரு குழந்தையின நடத்தை, குடும்ப அழுத்தம், பள்ளிச்சூழல் மற்றும் சமூக நிலைமைகளால் பாதிக்கப்படுகிறது. எந்த கோட்பாடு? ஃப்ரான்ஃபன் பிரன்னனுடைய ஈகோசிஸ்டம் தியரி. ஈகோசிஸ்டம் தியரி. இக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி. ஃப்ரான்ஃபன் பிரன்னனுடைய இக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தியரி. How multiple environmental systems influence development. சூழல் அமைப்பு கோட்பாடு பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகள் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை விளக்குகின்றன. அதை யார் சொல்றது? ஃப்ரான்ஃபன் பிரன்னர். ஏன் மற்றது தவறு என்று நான் கொடுத்திருக்கிறேன். அது நீங்க ஏற்கனவே நான் சொன்னதுதான் அங்கே இருக்கு. இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, a child develops a sense of competence after successfully completing school task. ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்.
இது வேற கேள்வியா வந்தது. அதே கேள்வியே மற்ற வார்த்தைகள்ல வருது. A child develops a sense of competence after successfully completing school tasks. Which erection stage is this? ஒரு குழந்தை பள்ளி பணிகளை வெற்றிகரமாக முடிந்த பிறகு திறமை உணர்வை வளர்த்துக் கொள்வது. எரிக்சனுடைய எந்த நிலை? நிச்சயமாக இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அதாவது ஒரு குழந்தை வந்து கடின உழைப்பா நம்ம கத்துக் கொடுத்து, கடின உழைப்பா நீ இருக்கணும், கடின உழைப்போடு இருக்கணும் நம்ம கத்துக் கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு வெற்றி நிச்சயம். எப்பவுமே எந்த வயசு ஆனாலும் அந்த இண்டஸ்ட்ரி வந்து போகவே போகாது. சும்மா இருக்க முடியாது, பாசிவா ஒரு விஷயத்த பார்க்க முடியாது. ஏதாவது உருவாக்கிக்கிட்டே இருந்தா தான் அந்த குழந்தை எந்த வயசுலயும் மகிழ்ச்சியா. அதான் அந்த திறமைங்கிறது. அதாவது இந்த பள்ளி பணிகளை வெற்றியாக முடிந்த திறமை உணர்வை அது வளர்த்துக் கொள்ளுகிறது. அந்த உணர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரி, திறமை மற்றும் தாழ்வு. அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து எத்தனையோ பேர் காரணம். ஆசிரியர்கள் காரணம், பெற்றோர்கள் காரணம், பெரியவர்கள் காரணம், சிப்ளிக்ஸ் காரணம். எல்லாருமே அந்த குழந்தைய ஆதரிச்சு வளர்க்குறதுனாலதான் ஒரு முன் முயற்சி எடுத்து அந்த குழந்தை வளருது, திறமையை வளர்த்துக்கிறது. நான் இதை செஞ்சா நான் வெற்றி அடைவேன்ற சொல்லக்கூடிய அளவுக்கு சில குழந்தைகள் நம்மளே பாக்குறோமே. சில பள்ளிகள்ல எல்லாம் 590 595 ஒரு எழுதக்கூடிய 300 மாணவிகள்ல எத்தனையோ பேர் 50க்கு மேல, 550க்கு மேல. இப்படிப்பட்ட மாணவிகள் என்ன இருக்கும் அப்படின்னா நிச்சயமா தாழ்வு உணர்வு இருக்காது. அதாவது ஒரு விஷயத்த செய்தா நான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத ஆசிரியர்களும் சரி, பெற்றோர்களும் சரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆதரிச்சு ஊட்டி விட்டால்தான் இந்த திறமை என்பது அவர்களிடத்துல வளர்ந்தது. நான் பார்க்கிறேன் 12ஆம் வகுப்பு தேர்விலே, 10ஆம் வகுப்பு தேர்வெல்லாம் அப்படி சாதனை செய்யக்கூடிய மாணவிகளிடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த கடின உழைப்பு. அதை அவங்களால இருக்க முடியாது. வாழ்க்கையில எந்த தருணத்திலும் எந்த ஸ்டேஜ்லயும் வந்து அதே மாதிரிதான் இருப்பாங்க. அது சின்ன வயசுல கற்றுக் கொடுத்தார். அதைத்தான் இவர் சொல்லுது. இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டிங்கிறது எரிக்சன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத், ரைட்? அதாவது இன்ஃபீரியாரிட்டியும் வரும். திட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குழந்தை எதையுமே செய்ய முடியாம போயிடும். நல்லா ஆதரிச்சு தவறுகள் இருந்தாலும் அதை திருத்தி அப்படியே கொண்டு போனால் அது கடின உழைப்பிலே விழுந்த ஒரு மாணவ கண்மணியாக உருவாக்கும். அதான் இங்க இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. மற்றெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அது அந்தந்த ஸ்டேஜ்ல வரக்கூடிய விஷயம். ஒவ்வொரு ஸ்டேஜ் என்னங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. இந்த கேள்விக்கான பதில் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. திறமை உணர்வு அப்படின்னு சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. 27வது கேள்வி. A child judges an action as wrong because it leads to punishment. Which Kohlberg stage is this? ஒரு குறிப்பிட்ட செயல் வந்து தண்டனைக்கு வழிவகுக்கிறது, அதனால தவறானது அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய அந்த கோல்பர்க்குடைய எந்த நிலை? மொராலிட்டி. அது நிச்சயமா ப்ரீ கன்வென்ஷன். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ப்ரீ கன்வென்ஷன் அதாவது பயத்தோட வந்து செய்யறது. செய்தோம்னா வீட்டுல அப்பா அம்மா திட்டுவாங்க, அதனால நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது ப்ரீ கன்வென்ஷன் ஸ்டேஜ் ஆஃப் மொராலிட்டி. ப்ரீ கன்வென்ஷன். Moral reasoning is based on consequences such as punishment. அறநெறி சிந்தனை தண்டனை போன்ற விளைவுகளை அடிப்படையாக கொண்டது. ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட் பிகாஸ் இட் ஃபோக்கஸஸ் ஆன் சோஷியல் அப்ரூவல் அண்ட் ரூல்ஸ். கன்வென்ஷன்ங்கிறது சோஷியல் அப்ரூவல். போஸ்ட் கன்வென்ஷன்ங்கிறது அப்டிராக்ட் மாரல் பிரின்சிபிள். குமரபுரத்துல இருக்கு, அது கேட்கல. இந்த கேள்விக்கான பதில் வந்து ப்ரீ கன்வென்ஷன். ஒரு பயத்தினால, அதாவது தண்டனை கிடைக்கும் அதனால நான் விதிகளை வந்து கடைபிடிப்பேன் அப்படின்னு ஒரு சைல்டு சொல்றதுன்னா அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? ப்ரீ கன்வென்ஷன் ஸ்டேஜா மொராலிட்டில இருக்கு. ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்த கேள்வி. A child improves learning by interacting and discussing with the classmates. Which theory? நான் ஏற்கனவே சொன்னதுதான். திரும்ப ஏறத்தாழ ஒரே மாதிரி கேள்விகள் தான், வார்த்தைகள் தான் மாறுதே ஒழியா இப்படித்தான் வரப்போயிருக்கு. டெட் தேர்வுல எங்கே புதிதாக என்ன கேட்டு விட முடியும்? இதைத்தான் வேற வார்த்தைகள் கேட்பார்கள், அவ்வளவுதான். நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் எந்த கேள்விக்கும் நீங்கள் பதிலளிக்க முடியும். அந்த அடிப்படை கருத்துக்கள் நமக்கு வேண்டும். A child improves learning by interacting and discussing with classmates என்று சொன்னாலே சோஷியல் இன்டராக்ஷன். அது யாரு? வைகாட்ஸ்கி. Learning is enhanced through social interaction and collaboration. சமூக தொடர்பு மற்றும் கூட்டு கற்றல் மூலம் கற்றல் மேம்படுகிறது. அது சொல்லுவது யார்? வைகாட்ஸ்கி.
ரைட். மற்றதெல்லாம் நீங்கள் வாசித்துக் கொள்ள வேண்டும். நான் சொன்னதான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்களும் ஒரு முறை அதை வாசித்துக் கொள்ள வேண்டும். A child incorporates a new information into existing knowledge without changing the structure. Which concept is this? A child, இது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த அசிமுலேஷன் அகாமடேஷன்ங்கிறது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸோட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது கொஞ்சம் நினைவு கூறுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, குழப்புகின்ற கேள்விகள் கூட. ரெண்டுக்கும் சரியான அர்த்தம் நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இந்த கேள்விகள் குழப்பிவிடும். ஆனால் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அசிமுலேஷன் என்றால் என்ன, அகாமடேஷன் என்றால் என்ன, பியாஜே சொல்ல முடியும். A child incorporates a new information into existing knowledge without changing the structure. அமைப்பு மாத்தாம பழைய அறிவுடன் புதிய தகவலை இணைக்கிறது. எந்த விதமான அந்த அமைப்புல மாற்றலாம். அதுக்கு பேர் என்னன்னா அசிமுலேஷன். அசிமுலேஷன் மீன்ஸ் integrating new information into existing schema without changing them. நான் அது கூட உதாரணம் கொடுத்த ஞாபகம், பாம்பும் நீளமா இருக்கு, பள்ளியும் சரி, அது பாம்போட சேர்ந்ததுதான் இந்த பள்ளியின் மட்டும் அதை எடுத்துக்கிறதுன்னு வைங்க. ஒரு குழந்தை இது ரெண்டும் ஏறத்தாழ ஒண்ணுன்ற மாதிரி அதை எடுத்துக்கிறது. ஆனா அடிப்படையில அது அறிவை சேஞ்ச் பண்ணிக்கல. பாம்பும் நீளமா இருக்கு, இந்த பள்ளியும் நீளமா இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாலதான் அது என்ன நினைக்கிறதுன்னா, அந்த பாம்பு ரொம்ப நீளமா இருக்கு, பள்ளி கொஞ்சம் சின்னதா இருக்கு அப்படின்ட்டு அந்த அப்ப இந்த பள்ளி வேற பாம்புங்கிறது வேற அப்படிங்கிறது தான் அந்த அகாமடேஷன், ஒத்திசைவு மாற்றம் அப்பதான் ஏற்படும். ஆனா முதல்ல ஒரு விஷயம், பாம்பு மட்டும் பார்த்துருக்கு, ஒரு நாள் பள்ளியை பார்க்கணும். ஏன்னா ரெண்டும் அதுவும் நீளமா இருக்கு, இதுவும் அது ஒரு வகைதானோ அப்படின்ட்டு அது எந்த விதமான சேஞ்ச் இல்லாம ஏற்றுக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அசிமுலேஷன். அகாமடேஷன் அப்படிங்கிறது இல்ல, பாம்பு வேற பள்ளி வேற, அது ரொம்ப நீளமா இருக்கும், பள்ளி சின்னதா இருக்கும் அப்படிங்கிறது ஒத்திசைவு மாற்றம் அகாமடேஷன். அதுக்கப்புறம் அசிமுலேஷனுக்கு பின்னால்தான் அகாமடேஷன் ஏற்படுது. இதை நன்றாக புரிந்து கொள்ள, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற ஸ்காஃபோல்டு ஈக்லிபிரியம்லாம் இதுல வரல. ஈக்லிபிரியம்ங்கிறத இவர் சொல்றதுதான். அது என்ன அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு காக்னிட்டிவ் பேலன்ஸ். அதை நான் சொன்னது, பள்ளி வேற பாம்பு வேறன்ட்டு அது ஒரு முடிவுக்கு வந்துருது பார்த்தீங்களா, அறிவு சமநிலைக்கு வந்துருது. அது ஈக்லிபிரியேஷன். ஆனா அப்போ மூணு சேர்ந்தது, அசிமுலேஷன், அகாமடேஷன், ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது மூணு சேர்ந்து பியாஜே தான் சொல்றாங்க. மூணுக்குள்ள கருத்தை தெரிஞ்சுக்கணும். அசிமுலேஷன் அப்படிங்கிறது வெறுமனே உள்வாங்கிக் கொள்வது, பாம்பு பள்ளி ரெண்டையும் யார்த்தாலும் ஒன்று போல கருதி உள்வாங்கிக் கொள்வது. அகாமடேஷன் ஒத்திசைவு மாற்றம், ஆக பாம்பு வேற பள்ளி வேற. அப்புறம் ஈக்குலிபிரியம் சமநிலை அடையுது. அப்புறம் நிறைய விஷயத்த பாக்குதுன்னு வைங்க, பாம்பையும் பார்க்குது, நிறைய பள்ளி போன்ற பிராணிகளையும் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குலிபிரியம், அது வேற இது வேறன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். அறிவுல ஒரு சமநிலை ஏற்படுது, அது ஈக்குலிபிரியம். இந்த கருத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். A child's development is influenced by media, culture, and societal values at a broad level. Which theory explains this? The media, culture, societal values சேர்ந்து போட்டாலே அது நம்மால் தான். யாருன்னா அந்த Bronfenbrenner. அவர் சைக்கிளா போடுவார் பார்த்தீங்களா, முதல்ல ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி, கம்யூனிட்டி, மீடியா அப்படிலாம் அப்படியே மேல போயிட்டு இருக்கும்ல. மைக்ரோ சிஸ்டம், மேக்ரோ சிஸ்டம், மெசோ சிஸ்டம். நன்றாக அதை ஒரு முறை படித்துக் கொள்ளுங்கள். அது அப்படியே அந்த மெசோ என்றால் என்ன என்றே கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை நன்றாக படித்துக் கொள்ளும். Bronfenbrenner பொதுவாக விட்டு விடுவார்கள். அதை அந்த படத்தை வைத்து நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி ஊடகம், கலாச்சாரம் மற்றும் சமூக மதிப்புகளை பரவலாக பாதிக்கும். எந்த கோட்பாடு? Bronfenbrenner ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தியரியில இருந்து வரக்கூடியது. ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தியரி யார் சொல்றது? Bronfenbrenner. இது மேக்ரோ சிஸ்டம். The macro system in ecological theory includes culture. Micro system family, school எல்லாம் அதுல சின்ன அளவு. Macro system societal level. அதுலதான் கல்ச்சர், மீடியா, சொசைட்டல் வேல்யூஸ் எல்லாம் வந்தது. அந்த மேக்ரோ சிஸ்டத்துல தான் இந்த கேள்வி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அது எங்க இருக்கு? Bronfenbrenner தான் அதுல ஈகாலஜிக்கல் சிஸ்டம் தியரியில சொல்றாரு. சூழல் அமைப்பு கோட்பாட்டில் மேக்ரோ அமைப்பு கலாச்சார, ஊடக மற்றும் சமூக மதிப்புகளை உருவாக்கும். மேக்ரோனா பெருசுன்னு அர்த்தம், மைக்ரோனா சின்ன அளவுல. இந்த ஃபேமிலி, ஸ்கூலுங்கிறது சின்ன அளவுல இருக்கு, அது மைக்ரோ சிஸ்டம் சொல்லுவோம். மேக்ரோ சிஸ்டம்னா கடன், சொசைட்டல் சொல்லும் போது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்போ அது பெரிய அளவுல இருக்கக்கூடிய அமைப்பு, அது மேக்ரோ சிஸ்டம்.
அப்போஸ் இது ஏன் மற்றது தவறு என்பதை நான் கொடுத்திருக்கேன். அப்போஸ் நான் சொன்னதுதான், அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். அடுத்து முக்கியமான பகுதிக்கு செல்லுகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படி கொடுத்து எது தவறு எது சரி, இரண்டும் சரியா அப்படிலாம் கேட்கறது போன இதுல சொன்னோம். அதே டைப்ல இன்னொரு டைப்பான கேள்வி இருக்கு. அது போனதான் கேட்டிருந்தாங்க. பேப்பர் 1லயே இந்த மாதிரி கேள்வி வந்துருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க பேப்பர் 1 எழுதினவங்க. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காம கேட்டாங்க. ஆனால் நம்ம இந்த தடவை நம்ம ஏமாறக்கூடாது. எல்லாத்தையும் சும்மா பார்த்துக்கிடுவோம். எல்லாம் அந்த பேசிக் கான்செப்டை வச்சு சொல்றதுதான். ஆனா அந்த அமைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மிக எளிதாக இருக்கும். இதுக்கு பேர் வந்து அசர்ஷன் ரீசன் டைப். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்கான ரீசன் கொடுத்துருப்பாங்க. சில சமயம் அந்த ரீசன் அசர்ஷனுக்குள்ள போகாது. ஏற்கனவே சொன்ன அந்த அந்த கருத்துக்கு இது ஒட்டி போக மாறுபாடாகவும் இருக்கும். ஆனா ரீசன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அசர்ஷன் ரீசன். முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், அதுக்கான ரீசனை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம படிச்ச அந்த அடிப்படை கோட்பாடு அடிப்படையில நம்ம இதை வந்து கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ அசர்ஷன் கேள்வி பார்ப்போம். அக்கார்டிங் டு எரிக்சன், failure to resolve a psychosocial crisis at a particular stage can affect personality development in later stages. எரிக்சனுடைய கருத்துப்படி ஒரு மன சமூக நிலையிலுள்ள சிக்கலை சரியாக தீர்க்காது, பின்னர் வரக்கூடிய நிலைகள்ல நற்பண்பு வளர்ச்சியை பாதிக்கணும். உதாரணமா அடாப்ஷன் ஸ்டேஜ்ல சில கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னு வைங்க. சத்தியமா போவே கல்யாணம் முடிச்சு குழந்தைகளை பெற்ற பிற்பாடு கூட அந்த அடாப்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த குணநலன்கள் வந்து மாறாது. ஒய்ஃபுக்கு ரொம்ப தர்ம சங்கடமான அளவு, ஒய்ஃபுக்கு அது பெரிய சிலுவை தான், அதாவது துன்பம் தான். ஏன்னா அந்த அது புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் குடும்ப சண்டையும் வருது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆணுக்கு வந்து அந்த சின்ன வயசுல அந்த குமர பருவத்துல வளர வேண்டிய, அதாவது இருக்க வேண்டிய அந்த வளர்ச்சி இல்லாமல் போன பின்னால பிரச்சனைகள் ஏற்படும். அது தீர்க்கணும். அது பல சூழல்களால் அது ஏற்படும். அதனால ஃபெயிலியர் டு ரிசால்வ் அ சைக்கோசோஷியல் கிரைசிஸ் அட் அ பர்டிகுலர் ஸ்டேஜ் கேன் அஃபெக்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உண்மை. எரிக்சன் வந்து அது சொல்றாரு. ரீசன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஈச் ஸ்டேஜ் இன் எரிக்சன்ஸ் தியரி இஸ் இண்டிபெண்டன்ட் அண்ட் ஹேஸ் நோ கனெக்ஷன் வித் அதர் ஸ்டேஜ். இது உண்மையா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜ் சேர்ந்துதான் போகுது. ஏற்கனவே உள்ள ஸ்டேஜ் நல்லா இருந்தா தான் அடுத்த ஸ்டேஜ் ஒழுங்கா போகும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்றோம். அப்ப இன்டர் டிபெண்டன்ட் சொல்லிட்டு முதல் ஸ்டேஜ் என்ன சொல்லுது? முதல் ஸ்டேட்மெண்ட் எல்லா ஸ்டேஜுமே இன்டர் கனெக்டட். சின்ன குழந்தை இருக்கும் பொழுது சில விஷயங்கள் தீர்க்கப்படலைன்னா, உதாரணமா ட்ரஸ்ட் மிஸ்ட்ரஸ்ட்ங்கிறத வச்சுக்குவோம். ரொம்ப பொடி பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு விதமான அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சுன்னா, அது 50 வயசு ஆனாலும் கல்யாணம் முடிச்சாலும் சரி அந்த அவநம்பிக்கை அதை தீர்க்கணும். அதனாலதான் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க, மனோ தத்துவ நிபுணர்கள்லாம் இருக்காங்க, சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் சொல்றோம், அதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு. ஆனா அதை தீர்க்கலை அப்படின்னு சொன்னா அது குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு நிலையெல்லாம். அப்ப அப்போ ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜோட இன்டர் டிபெண்டன்ட்ங்கிறது உண்மை. ஆனா ரீசன் என்ன சொல்லுது? Each stage in Erickson theory is independent and has no connection with the other stage. அப்ப இது ரைட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்? A is correct but R is incorrect. அதான் உண்மை. The third option தான் correct. A is correct, R is incorrect. Yeah, R is incorrect. Actually all the stages are dependent, not independent. ஒரு ஸ்டேஜ்ல பாதிப்பு ஏற்படுத்தா மற்ற ஸ்டேஜ பாதிக்குங்கிறது எரிக்சனுடைய கருத்து. அது உண்மையும் கூட. சைக்காலஜிஸ்ட் டாக் அபவுட் இட். அது உண்மையிலும் உண்மை. ஆனா ரீசன் கொடுக்கிற விஷயம் என்னன்னா, இல்ல எல்லா ஸ்டேஜும் இண்டிபெண்டன்ட் சொன்னா அது தப்பு தானே. அது அவரு சொல்லல. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ரீசன் ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ. அதான் உண்மை. ஆர் இஸ் இன்கரெக்ட். தப்பு டஸ் நாட் எக்ஸ்பிளைன் கூட சொல்ல முடியாது, இன்கரெக்ட் அவ்வளவு. ஏ இஸ் கரெக்ட், ஆர் இஸ் இன்கரெக்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? எரிக்சன் ஸ்டேஜஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட். அன்ரிசால்வ்டு கிரைசிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். தீர்க்கப்படாத அந்த விஷயங்கள் பின்னாளிலே துன்பத்தை தரும். ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறது எரிக்சன் ஸ்டேஜ். அது இன்டர் ரிலேட்டட். ரீசன் வந்து இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்? ஸ்டேஜஸ் ஆர் இன்டர்டிபெண்டன்ட் நாட் ஐசோலேட்டட். அது சொல்லுது ஐசோலேட்டட். இண்டிபெண்டன்ட் சொல்லுது. இண்டிபெண்டா இருக்க முடியாது, இன்டர்டிபெண்டா தான் இருக்க முடியும்.
எல்லா ஸ்டேஜ். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. A teacher observes that a child insists that a taller glass contains more water even when both glasses have equal quantities. ஒரு ஆசிரியர் கவனிக்கிறார், ஒரு குழந்தை 2 கண்ணாடியில் சம அளவு தண்ணீர் இருந்தாலும் உயரமான கண்ணாடியில் அதிகம் உள்ளது என்று கூறுகிறது. Which cognitive stage does this reflect according to Piaget? பியாஜெட் கோட்பாடு என்பது எந்த அறிவியல் வளர்ச்சியை சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஆனால் லாஜிக்காலிட்டி இருக்காது. வளருது, அறிவு வளருது, மொழியெல்லாம் வளருது, ஆனா வந்து லாஜிக்காலிட்டி வளராது. கரெக்டா கண்டுபிடிக்காது. இதுக்கு 1 கிலோ பஞ்சும் 1 கிலோ இரும்பும் ஒன்றா வேறொன்றா அப்படின்னு கேட்டா இல்ல பஞ்சு தான் பெருசுன்னு சொல்லணும் ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். ஏன்னா அந்த லாஜிக்காலிட்டி அந்த குழந்தைக்கு இல்லை. அதுதான் சொல்றேன். The child lacks a conservation ability. அதாவது கன்சர்வேஷன்னா எப்படி சொல்லுவாங்க, அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது அந்த லாஜிக்காலிட்டி, அதான் இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, அந்த லாஜிக்காலிட்டி இல்லை, லாஜிக்கல் திறன் இல்லை. இது முன் செயல்பாட்டு நிலையை குறிக்கிறது. ஹால்மார்க் ஆஃப் த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ். அது வந்து கான்செப்ட்ல சொல்லும்போது கான்சர்வேஷன் எபிலிட்டி. கான்சர்வேஷன் பாதுகாப்பு என்றால அந்த லாஜிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய விஷயத்த அந்த கான்சர்வேஷன் சொல்றது. அது அந்த குழந்தைக்கு இல்லை. அடுத்த கேள்வி போவோம். Assertion type. Kohlberg believed that moral development is primarily influenced by social interaction and dialogue. கோல்பர்க் கருத்துப்படி ஒழுக்க வளர்ச்சி முக்கியமாக சமூக தொடர்புகள் மற்றும் விவாதங்களால் பாதிக்கப்படுகிறது அப்படின்ட்டு கோல்பர்க் சொல்றோம். பிலீவ் இஸ் இட் ட்ரூ மொபைல், அதை சொல்லி பார்க்கணும். அடுத்த ரீசன் என்ன? மாரல் ரீசனிங் டெவலப்ஸ் த்ரூ ஃபிக்ஸட் ஸ்டேஜஸ் தட் cannot be skipped. ஒழுக்க சிந்தனை நிலையான கட்டங்களாக வளர்கிறது, அவற்றை தவிர்க்க முடியாது. Kohlberg believed that moral development is primarily influenced by social interaction and dialogue. அது உண்மை. Both A and R correct. அதுல மாற்றாது. ஒழுக்க சிந்தனை நிலையான கட்டங்களா வளருது, அதுவும் உண்மை. எப்படின்னா கோல்பேக் என்ன சொல்றாரு? ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி சொல்றாரு. வழக்கத்துக்கு முந்தைய நிலை, வழக்கமான நிலை, வழக்கத்துக்கு பிந்தைய நிலை. அது குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல தான், பிக்ஸட் ஸ்டேஜ்ல தான் வளருது. அது பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ரைட் தான் அந்த வகையில். மாரல் கோல்பர்க் பிலீவ் தட் மாரல் டெவலப்மெண்ட் இஸ் பிரைமர்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை சோஷியல் இன்டராக்ஷன் டைலாக். ஆனா வேற விஷயத்த சொல்லுது. ரீசன் வந்து ரெண்டு கரெக்ட்னா கூட ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ சொல்ற விஷயத்த இந்த ரீசன் வந்து சொல்லலை. இது வேற சொல்லுது. உண்மையை சொல்லுது, உண்மைதான், அந்த உண்மையை சொல்லுது. ஆனா அதுக்கு விளக்கமா இல்லை. அசர்ஷன், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு விளக்கமா இது இல்லை. அது சொல்றது வந்து சோசியல் இன்டராக்ஷன் டயலாக்னால மாரல் டெவலப்மெண்ட் வளருதுன்னு சொல்லுது. இது என்ன சொல்லுது? இந்த ரீசன் வந்து மாரல் ரீசனிங் டெவலப்ஸ் த்ரூ ஃபிக்ஸட் ஸ்டேஜஸ் தட் cannot be skipped. இது ரைட்டு. நானும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை விளக்கமா இது இல்லை. புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். லேசா கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணணும். கற்பனை கலந்து நீங்க யோசிச்சீங்கன்னா இது புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸி தான், அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதாவது ரெண்டும் ரைட்டா தெரிஞ்சாலும் அந்த முதலுடைய விளக்கமாக இது இல்லை. அந்த ரீசன் சரியான ரீசன் இல்லை. அந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கான சரியான ரீசன் இது இல்லை. அது சொல்றது வேற, இது சொல்றது வேற. ரெண்டும் ரைட்டு, ஆனா சொல்றது வேற. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அப்ப என்ன ஆன்சர் இது? both A and R are correct, but R does not explain A. அந்த ரீசன் வந்து ஏ வந்து சரியான முறையில விளக்கி சொல்லல. விளக்க வந்து அதனுடைய விளக்கு வேறையா இருக்கு. இது உண்மையா இருந்தாலும் ரீசனுடைய விளக்கு வேறையா இருக்கு. ரெண்டுக்கும் பொருந்தாத ஒரு விளக்கம். அதனால ரெண்டும் கரெக்டா இருந்தாலும் விளக்கத்தின் அடிப்படையில் ரெண்டும் ஆர் வந்து டஸ் நாட் எக்ஸ்பிளைன் ஏ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீசன் வந்து விளக்கல, சரியாக விளக்கி சொல்லவில்லை அப்படிங்கிற கருத்து. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஒரு தடவை வாட்சம்னா நமக்கே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்பனை கலந்து நீங்க பாத்தீங்கன்னா புரியும். கோல்பர்க் emphasizes discussion and moral dilemmas for development. Stages are sequential, but that fact does not explain the role of social interaction. ஸ்டேஜஸ் வந்து சீக்வன்ஸ் வரிசையா போகுது, அதைத்தான் அவர் சொல்றாரு. ஆனா அது வந்து சோசியல் இன்டராக்ஷனுடைய பங்கை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. புரியுதா? இது எப்படி பாக்குறதுன்னு உங்களுக்கு புரியுதா? ரெண்டு சரியான ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் ரீசன் வந்து ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அது வேற, சோசியல் இன்டராக்ஷன் பத்தி இது பேசல. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். கொஞ்சம் கற்பனை கலந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு. அடுத்த கேள்வி போ. A child learns better when guided by a more knowledgeable peer and gradually becomes independent.
A child learns better when guided by a more knowledgeable peer. ஒரு குழந்தை அதிக அறிவுள்ள தோழருடைய உதவியுடன் கற்றுக்கொண்டு பின்னர் தன்னிச்சையாக செயலில் ஈடுபடுகிறது. Which concept best explains this? இதனை எந்த கருத்து சிறப்பாக விளக்குது? அசிமுலேஷனா, பியாஜேனுடைய ஒருங்கிணைப்பா இல்லை, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்டா, அறிவுள்ள வளர்ச்சி சட்டமா, மாரல் ரீசனிங் ஒழுக்க சிந்தனையா, ஐடென்டிஃபார்மேஷன் அடையாள உருவம். நிச்சயமா நமக்கே தெரியும், ஒரு குழந்தை அதிக அறிவுள்ள தோழருடைய உதவி, இந்த உதவி இருந்ததுன்னா ஸ்கேஃபோல்டிங் சொல்றோம்ல, ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு விஷயம் தெரிகிற வரைக்கும் அவனை சப்போர்ட் பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறாரு. அவன் கற்றுக்கொண்ட பின்னால தன்னுடைய அந்த சப்போர்ட்டை விளக்கி கூடாது, ஸ்கேஃபோல்டிங் சொல்றோம். அந்த ஸ்கேஃபோல்டுடைய அர்த்தம் தான் இங்க கொடுத்துருக்கும். A child learns better when guided by a more knowledgeable person. அதுக்கு வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் ஏற்கனவே வைகாட்சி சொல்றதுதான், அதான் அறிவில் உள்ள வளர்ச்சி மற்றும். அதாவது ஒருவருடைய உதவி இல்லாம ஒரு குழந்தை வந்து அது இன்னொரு மாணவன் கூட நல்ல அறிவு ஆற்றலோட இருக்கிறான், அந்த பையன் வந்து இந்த அறிவு இல்லாத மாணவனுக்கு சொல்லி கொடுத்தா அந்த கேப் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படித்தானே? அவன் கத்துக்கிறான், அவனும் புலமை பெறுகிறான். அந்த கான்செப்டுக்கு பேர் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், அறிவில் உள்ள வளர்ச்சி விட்டு நம்ம ஏற்கனவே படித்ததை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதான் சரியான ஆன்சர். லேர்னிங் அக்கர்ஸ் வித் ஸ்கேஃபோல்டிங் ஃப்ரம் அ நாலேஜபிள் அதர். சப்போர்ட், தற்காலிக ஆதரவு, இன்னொரு அறிவார்ந்த ஒரு மனிதனிடமிருந்து தற்காலிக ஆதரவுடன் கற்றல் என்பது எப்பொழுதுமே நடைபெறுது. இதுதான் இந்த ZPD ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அர்த்தம். இதுதான் learning occurs with scaffolding from a knowledgeable other. புரியுதா உங்களுக்கு? அதாவது அறிவார்ந்த ஒருவருடைய தற்காலிக உதவியோடு கற்றல் நடைபெறுறது. அதுக்கு அதனுடைய கான்செப்ட் தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அடுத்த கேள்வி, a child's development is influenced by family, school, culture and government policies. ஒரு குழந்தையுடைய வளர்ச்சி குடும்பம், பள்ளி, பண்பாடு மற்றும் அரசாங்க கொள்கைகளால் பாதிக்கப்படுகிறது. Which theory best explains this multi-layered influence? இந்த பல அடுக்குகளின் தாக்கத்தை எந்த கோட்பாடு விளக்குகிறது? நம்ம ஏற்கனவே படிச்சதுதான், நிச்சயமா இப்பவே சொல்லியிருப்பீங்க. அது யார்? அது பிரான்ஃபன் பிரனோட இக்காலஜிக்கல் சொசைட்டி. திரும்ப திரும்ப அந்த கேள்வி வருது, அது இந்த கேள்வி வந்து வித்தியாசமான கேள்வி, ரைட்? அதை ஒட்டி தான் அது வந்து யார்த்தாலும் அதே கேள்விதான், கொஞ்சம் வேற வேற வார்த்தைகள்ல சொல்றோம். இக்காலஜிக்கல் சிஸ்டம் தியரி. டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் வித்தின் மல்டிபிள் என்வாயர்மெண்டல் சிஸ்டம், மைக்ரோ, மெசோ, எக்ஸோ, மேக்ரோ. 4 விஷயம்: மைக்ரோ, மெசோ, எக்ஸோ, மேக்ரோ. மேக்ரோங்கிறது பரந்த அந்த சொசைட்டி. அது ஒவ்வொன்றுக்குள்ள அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை வளர்ச்சி பல்வேறு சூழல் அடுக்குகளின் தாக்கத்தில் நடைபெறும். மிகவும் நீங்கள் விரைந்து சென்று அந்த சர்க்கிள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு முறை ஏற்கனவே நீங்க பார்த்ததை ஞாபகத்துக்கு போடுங்க. மைக்ரோனா என்னன்னு தெரியணும், மெசோனா என்னன்னு தெரியும், எக்ஸோனா என்னன்னு தெரியணும், மேக்ரோனா மீடியோ, கம்யூனிட்டி, கலாச்சாரம் எல்லாம் வர்றது. எக்ஸோனா கம்யூனிட்டி மட்டும், மெசோனா ஸ்கூலு, எல்டர்ஸ், அதெல்லாம். மைக்ரோங்கிறது ஃபேமிலி, முக்கியமா ஃபேமிலி. அப்படி அந்த வித்தியாசங்களை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளணும். அடுத்த கேள்வி வந்து மேட்சிங் கொஸ்டின்ஸ். இந்த பக்கம் வந்து கான்செப்டை கொடுத்துருப்பாங்க, அதனுடைய விளக்கம் லிஸ்ட் டோல இருக்கும். நீங்க சரியா வந்து அதை பொருத்த வேண்டும், சரியாக பொருத்தி பார்க்க வேண்டும். இந்த இதுல வந்து அப்படியே கரெக்டா வந்துடும், நீங்களே பார்த்தா நீங்களே கண்டுபிடிச்சு. ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். இன்ஃபான்ட் ஸ்டேஜ் ஃபோக்கஸிங் ஆன் பேசிக் ட்ரஸ்ட், அதை பத்தி சொல்றது ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். இன்ஃபான்ட்னா சின்ன குழந்தை, 0 to 2 வயசு. அதான் நம்பிக்கை இல்லை. குழந்தை பருவத்தில் அடிப்படை நம்பிக்கை உருவான நிலை. கேர் கிவர் வந்து சரியான அன்பு கொடுத்தா நம்பிக்கை வளரும், இல்லாட்டி நம்பிக்கையின்மை வளரும். அது சரியான தான். A goes to 1, infant stage focusing on basic trust. ரெண்டாவது பாருங்க, autonomy versus shame. Toddler stage emphasizing independence. சிறுவர் பருவம், குழந்தை பருவம், toddler stage 2ல இருந்து இந்த 5, 6 வரை. தன்னாட்சி வர்சஸ் அவமானம். சிறுவர் பருவத்தில் சுய நினைவு வளர்ச்சி அப்படின்னா என்னது? அதாவது கொஞ்சம் சில விஷயங்கள் ரொம்ப ஆராய்ந்து பார்ப்பார்கள் குழந்தைகள், அதை நம்ம கவனிக்கணும். எதை எடுத்தாலும் அவங்க ஒண்ணுமே செய்ய விடாம பண்ணோம்னா அது ஷேம்க்கு வழிவகும். சில சமயத்துல குழந்தைகள் அம்மா வந்து துணிக்கு சோப் போடுறத பார்த்துட்டு, சில எல்லா வீடுகளையும் நம்ம பார்ப்போம், நம்மளே கூட செய்திருக்கோம்.
அம்மா சோப் போடுற மாதிரி நம்மளும் வந்து சின்ன வயசுல 3 வயசு இருக்கும்போது சோப் எடுத்து நம்மளும் போடுற மாதிரி யூ ஷுட் அலோவ் தட். ஏன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அது ஒழுங்கா துவைக்க போறதில்ல, அது வேற விஷயம். ஆனா பட் அந்த ஆட்டானமி, அது என்ன அம்மா செய்யற மாதிரி நானும் செஞ்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த சோப்பை எடுத்து போடுதுன்னா, சரி சோப் போனாலும் 10 ரூபா போனாலும் பரவாயில்ல, குழந்தை ஒழுங்கா வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சோப்பு போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லு துணிக்கு. அப்ப அந்த ஆட்டோனமில அந்த குழந்தை வளரும். டாட்லர் ஸ்டேஜ் எம்சைசிங் இண்டிபெண்டன்ஸ், தன்னாட்சியில அந்த குழந்தை வளரும். பிற்காலத்துல சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு பக்குவம் அந்த குழந்தைக்கு ஏற்படும். ஆட்டோனமி, சுதந்திரம். அது 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 2வது ஸ்டேஜ், ரைட்? இதுவும் கரெக்ட் தான். ஆட்டோனமி வர்சஸ் டாட்லர் ஸ்டேஜ் எம்சைசிங் இண்டிபெண்டன்ஸ். இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் ஆஃப் இனிஷியேட்டிவ். முனைப்புத்தன்மை, குற்ற உணர்வு. ஆரம்ப குழந்தை பருவத்தில் முனைப்புத்தன்மை ரொம்ப அவசியம். எதை எடுத்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, தவறுகளை வந்து ரொம்ப அளவுக்கு மீறி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா, சின்ன பிள்ளைய தவறு செய்ய தான் கற்றுக்கொள்ள முடியும். தவறுகளே இல்லாம எந்த மனிதனும் மெச்சூரிட்டி கூட அடைய முடியாது. தவறுகள் சில சமயத்துல வந்து தெரியாதனமா அறியா பருவத்துல செய்யற மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம உணர்ந்து அந்த கில்ட்ல இருந்து வெளிவரணும். அப்ப அந்த முனைப்புத்தன்மை, குற்ற உணர்வு, அதை நம்ம ஆதரிச்சோம்னா தவறுகள்ல இருந்து விடுபட்டு நல்லா இருந்து அது சின்ன தப்பு தான், கவலைப்படாத, திரும்ப செய்ய, நல்லா செய்ய அப்படிலாம் சொல்லி நம்ம பாராட்டுகின்ற பொழுது கில்ட்ல இருந்து விடுபட்டு இனிஷியேட்டிவ் ஏற்படும். முனைப்புத்தன்மை வரும். ஆரம்ப குழந்தை பருவத்துல இந்த முனைப்புத்தன்மை வந்துச்சு, அது சரி. இந்த சிங்கிறது 3க்கு போகுது. டிங்கிறது என்னது? ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன், அடாலசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஐடென்டிட்டி ஃபார்மேஷன். இளமை காலத்தில் தனித்துவ அடையாளம் உருவாகுதல் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிறோம். இப்படித்தான் வந்து, அதாவது லிஸ்ட் 1ல இருக்கிறது லிஸ்ட் 2ஓட இணைக்கிறோம். இங்க ஃபார்ச்சுனேட்டா எல்லாமே கரெக்டா வர்றதுனால பிரச்சனை. சில சமயத்துல 1 வந்து 3க்கு போகணும், அதாவது ஏங்கிறது 3க்கு போகணும், பிங்கிறது 1க்கு வரணும். அந்த மாதிரிலாம் சில மாத்தியும் கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். இங்க வந்து A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. Trust versus mistrust is the first stage in Erikson theory, focusing on basic trust. நம்பிக்கை அல்லது நம்பிக்கை என்பது எரிக்சனுடைய முதல் நிலை. அடிப்படை நம்பிக்கை குழந்தைகளுக்கு ஏற்படும். Autonomy versus shame emphasizes independence and tolerance. சிறுவருடைய சுய நினைவை குறிப்பிட தன்னாட்சி மற்றும் அவமானம். அடுத்து இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் occurs in early childhood. முனைப்புத்தன்மை மற்றும் குற்ற உணர்வு ஆரம்ப குழந்தை பருவத்தில் தோன்றுகிறது. ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன்ஸ் ரிலேட்டட் டு அடாலசன்ஸ். அடையாளம் வர்சஸ் பாத்திர குழப்பம் இளமை காலத்தில் நிகழ்கிறது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37, லிஸ்ட் 1, லிஸ்ட் 2. இந்த லிஸ்ட் 1ல சென்சரி மோட்டார் ஸ்டேஜ், ப்ரீ ஆபரேஷன் ஸ்டேஜ், காங்கிரீட் ஆபரேஷன், போஸ்ட் ஆபரேஷன் ஸ்டேஜ், அந்த பக்கம் அதை பத்திய விளக்கங்கள் இருக்கும். அது சரியா வந்து நம்ம இணைக்கணும். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுவும் கரெக்டா வந்துருது. ஆனா அப்படி வராது, பரீட்சையில் அப்படி வராது. இது கரெக்டா போகுது. A goes to 1. சென்சரி மோட்டார் ஸ்டேஜ்ங்கிறது லேர்னிங் த்ரூ சென்சஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். உணர்வு இயக்க நிலைங்கிறது உணர்வுகள் செய்தல் மூலம் பெற்றது. ப்ரீ ஆபரேஷன் ஸ்டேஜ்ங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் சிம்பாலிக் திங்கிங், குறியீட்டு சிந்தனை வளர்ச்சி, முக்கியமா மொழி வளர்ச்சி. முன் செயல்பாட்டு நிலை குறியீட்டு சிந்தனை வளர்ச்சி, டெவலப்மெண்ட் ஆஃப் சிம்பாலிக் திங்கிங், அது கரெக்ட். காங்கிரீட் ஆபரேஷன் ஸ்டேஜ்ங்கிறது லாஜிக்கல் திங்கிங் அபவுட் காங்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்டா? நிலையான செயல்பாட்டு நிலை என்பது பொருட்கள் குறித்து தர்க்க சிந்தனை. ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங் எபிலிட்டி, மேம்பட்ட செயல்பாட்டு நிலை கருத்தியல் சிந்தனை திறன். இது கரெக்டா அப்படி அப்படியே பொருந்து நேரா A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. அங்க உள்டாவா மாத்தி மாத்தி கொடுப்பாங்க, நம்ம கரெக்டா அதை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ அதனுடைய விளக்கங்கள் கொடுத்திருக்கேன், நீங்கள் பார்த்துக்கொள்ள. ஏற்கனவே நான் சொன்னதுதான் மீண்டும் அங்கே சொல்லி இருக்கிறேன். ஒரு முறை இந்த தேரியை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 38, லிஸ்ட் 1ல வந்து அதே போலதான் அந்த இது மொராலிட்டியை பற்றிய கோல்பர்குடைய அந்த மொராலிட்டி ஸ்டேஜஸ், மாரல் ஸ்டேஜஸ்னா ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், கன்வென்ஷனல் லெவல், போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல், அப்புறம் இன்னொன்று மாரல் ரீசனிங் 4 கொடுத்துருக்கோம். இந்த 4 வந்து லிஸ்ட் 2ல அதுக்குரிய விளக்கங்கள் இருக்கும், அது சரியா நம்ம பொறுத்தோம். இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி சரியா வரும். அதாவது A goes to 1 ப்ரீ கன்வென்ஷன். ஆனா அங்க அப்படி வராது, தேர்வுல வந்து இது உல்டா. இந்த இங்க வந்து கரெக்டா அப்படியே போயிடுது. ப்ரீ கன்வென்ஷன் லெவல்னா மொராலிட்டி பேஸ்ட் ஆன் பனிஷ்மெண்ட் ரிவார்ட். எக்ஸாம்ல வந்து இந்த இதை வந்து 3ஆவதுல போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ப்ரீ கன்வென்ஷன் லெவல் போஸ்ட் 3 அந்த 3 வந்து பார்க்கணும், சரிங்களா? இங்க வந்து கரெக்டா எல்லாம் அப்படியே போகுது. மேபி ஃபார் த சேக் ஆஃப் கன்வீனியன்ஸ் வி ஹவ் டன் இட். ஆனா தேர்வுல வந்து இது உல்டாவா இருக்கும், லிஸ்ட் 2 வந்து உல்டாவா இருக்கும், நம்ம சரியா பொறுத்தோம். இப்ப ப்ரீ கன்வென்ஷனல் லெவல்ங்கிறது மொராலிட்டி பேஸ்ட் ஆன் பனிஷ்மெண்ட் ரிவார்ட், சரிதான். A goes to 1.
முன் ஒழுக்க நிலை தண்டனை மற்றும் பாராட்டு அடிப்படையிலான ஒழுங்கு. கன்வென்ஷனல் லெவல்ங்கிறது சோசியல் ரூல்ஸ் அண்ட் அப்ரூவல், மரபு ஒழுக்க நிலைங்கிறது சமூக விதிகள் மற்றும் ஒப்புதல், இதுவும் சரிதான். போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். நான் சொன்ன மாதிரி அவன் ஏன் வந்து வழக்கத்தை விட ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு மாணவன் நினைக்கிறான் இல்லையா, இளைஞர்கள் நினைச்சா அது யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல், பொதுவான நெறிமுறை. போஸ்ட் கன்வென்ஷனல் லெவல். அடுத்து மாரல் ரீசனிங், திங்கிங் அபவுட் ரைட் அண்ட் ராங், ஒழுக்க சிந்தனை, நல்லது கெட்டது குறித்த சிந்தனை, மாரல் ரீசன். அப்ப இது பார்க்கிறோம். A goes to 1, B goes to 2, C goes to 3, T goes to 4. இதுக்கான விளக்கத்தை நான் இங்கே சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்ன அதே விஷயங்கள் தான் இங்க வருகிறது. நீங்கள் இதை பார்த்துக் கொள்வோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. இங்கேயும் அதே மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், இது நம்ம பார்க்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான். A goes to 1, B goes to 2, C goes to 3ன்ற மாதிரி கரெக்டா வந்துருது. ஆனா எக்ஸாம்ல அந்த லிஸ்ட் 2 மாத்தி கொடுத்துருக்கோம். ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அண்ட் பொட்டன்ஷியல் லேர்னிங், அருகாமை வளர்ச்சி மண்டலம் அப்படின்னா என்னன்னா கேப் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல் லேர்னிங், உண்மையான மற்றும் சாத்தியமான கற்றலுடைய இடைவெளி தான் ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். உண்மையான மற்றும் சாத்தியமான கற்றலுடைய இடைவெளி. அது உண்மையா வந்து அவனுக்கு தெரியாது, நீங்க சப்போர்ட் கொடுத்த உடனே அவன் கத்துக்கிறான். அதான் அதுக்குள்ள வித்தியாசம் தான் வந்து ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், கேப் பிட்வீன் ஆக்சுவல் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ இது கரெக்டா போகுது. A goes to 1, B goes to 2. எப்படி ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னாலே சப்போர்ட் ப்ரொவைடட் பை அடல்ட்ஸ், ஆதரவு கட்டமைப்புங்கிறது பெரியவர்கள் வழங்கும் உதவி தான் இந்த ஸ்கேஃபோல்டிங். அடுத்து சோசியல் இன்டராக்ஷன், லேர்னிங் த்ரூ இன்டராக்ஷன், அதுவும் கரெக்ட். C goes to 3. சமூக தொடர்புங்கிறது பரஸ்பர தொடர்புகள் மூலம் கற்றுக்கொள்வது. டி லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இட் கோஸ் டு 4, டூல் ஃபார் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அறிவாற்றல் வளர்ச்சிக்கான கருவி தான் டூல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். அறிவாற்றல் மொழி அப்படிங்கிறது மொழி கல்ச்சர்லாம் அந்த அறிவாற்றல் வளர்ச்சிக்கான கருவி. லாங்குவேஜ் டூல் ஃபார் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ரைட். இது சரியா போகுது. டி கோஸ் டு 4. இப்போ சரியான பதில்ங்கிறது A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. I have given the explanation. Also go through the PDF file again. Right. Question number 40. List 1, list 2. இது வந்து பிரான்ஃபன் பிரனருடைய கான்செப்ட் இந்த பக்கம் கொடுக்குறாங்க. அவங்க கான்செப்ட் இங்க கொடுத்துட்டு இந்த பக்கம் அதனுடைய விளக்கம், அந்த விளக்கங்கள் மாறி இருக்கும், நம்ம சரியா பொருத்தோம். லிஸ்ட் 1ல மைக்ரோ சிஸ்டம், இம்மீடியட் என்வாயன்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுவும் அதே மாதிரி தான். A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. கன்வீனியன்ஸ்க்காக நம்ம போட்டிருக்கோம், ஆனால் பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் மாற்றி தான் வரும். இப்போ மைக்ரோ சிஸ்டம்ங்கிறது இம்மீடியட் என்வாயன்மெண்ட், ஃபேமிலி, ஸ்கூல். இது வந்து நுண் அமைப்பு, பிரான்ஃபன் பிரனருடைய ஈகோலாஜிக்கல் சிஸ்டம் தியரியில வரக்கூடிய மைக்ரோ சிஸ்டம். உடனடி சூழல், குடும்பம், பள்ளியெல்லாம் மைக்ரோ சிஸ்டம். மெசோ சிஸ்டம்ங்கிறது என்னது? இன்டராக்ஷன் பிட்வீன் மைக்ரோ சிஸ்டம், நுண் அமைப்புகளுக்கு இடையான தொடர்பு. அதாவது ஸ்கூலுக்கும் பேரண்ட்ஸுக்கு உள்ள தொடர்பு, ஃபேமிலிக்கும் ஸ்கூலுக்கும் உள்ள தொடர்பு மெசோ சிஸ்டம். இன்டராக்ஷன் பிட்வீன் மைக்ரோ சிஸ்டம்ஸ், இடைநிலை அமைப்புன்னு சொல்றோம். அடுத்து எக்ஸோ சிஸ்டம், வெளி அமைப்பு, இன்டைரக்ட் என்வாயன்மெண்ட் அஃபெக்டிங் சைல்டு, வெளி அமைப்பு, குழந்தை மறைமுகமாக பாதிக்க சொல்லுது. இதுக்கு நம்ம உதாரணம்லாம் கொடுத்துருப்போம். உதாரணமா ஒரு தந்தை வந்து ரொம்ப அருமையான வேலையில இருக்கிற, அது நல்ல சம்பளம், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கம்பெனியில வேலை செய்யணும். அது குழந்தைய பாதிக்க, ஏன்னா நிறைந்த வருமானம், அது குழந்தையும் நல்லா தேவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டு குழந்தை வளரும். திடீர்னு அந்த தந்தைக்கு வந்து வேலை பறிபோகுதுன்னு வைங்க, குழந்தைய பாதிக்குமா இல்லையா? மறைமுகமா பாதிக்கும், நேரடியா பாதிக்கும். தந்தைய வந்து நேரடியா பாதிக்கும். கம்பெனில இருந்து வேலை போயிடுச்சுன்னா 1.5 லட்சம் ரூபாய் போயிடும். 1.5 லட்சம் ரூபாய் போயிடுச்சுன்னா குழந்தைய எப்படி நல்ல முறையில வளர்க்க முடியும், நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும், அதனுடைய தேவையெல்லாம் கவனிக்க முடியும்னு சொல்லும் பொழுது குழந்தைய பாதிக்கும். அதான் எக்ஸோ சிஸ்டம், இன்டைரக்ட் என்வாயன்மெண்ட் அஃபெக்டிங் சைல்டு. அது வெளி அமைப்புங்கிறதா எக்ஸோ சிஸ்டம், குழந்தையை மறைமுகமாக பாதிக்கும் சூழல். அடுத்து மேக்ரோ சிஸ்டம், கல்ச்சரல் அண்ட் சொசைட்டல் வேல்யூஸ் தான் பெரிய அமைப்பு. கலாச்சாரம், மீடியா, சோசியல் வேல்யூஸ்லாம் இதுல வரும். மேக்ரோ சிஸ்டம் இது சரியா பொருந்தது. ஆனா இந்த கருத்துக்களை நல்லா தெரிஞ்சுக்குவோம். இதையொட்டி நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. A goes to 1, B goes to 2, C goes to 3, D goes to 4. Microsystem includes immediate surroundings, நுண்ணமைப்பு, உடனடி சூழல், குடும்பம், பள்ளி, இதெல்லாம். மெசோ சிஸ்டம்ங்கிறது அந்த நுண்ணமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய தொடர், அதாவது பள்ளிக்கூடத்துக்கும் குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர், அந்த மாதிரி ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய தொடர், அது மெசோ சிஸ்டம், இடைநிலை அமைப்பு.
சூழலுக்கு இடையிலான தொடர்பு. எக்ஸோசிஸ்டம்ங்கிறது வெளி அமைப்பு மறைமுகமா பாதிப்பு. உதாரணமா ஒரு தாய் வந்து இந்த ஷிஃப்ட் மெத்தட்ல போறவங்களுக்கு கொஞ்சம் குழந்தைய பாதிக்கும். இவங்க வந்து ராத்திரி இரவு நேரத்துல வந்து குழந்தைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேணும். ஒரு நர்ஸா இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டுக்கு போகணும்னா என்ன பண்ணுவீங்க? நைட் ஈவினிங் 6 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு வரணும். அப்ப இரவு நேரத்துல அம்மாவிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு ஒருவேளை கிடைக்காம போகும்போது அந்த குழந்தைய பாதிக்கும். இதெல்லாம் எக்ஸோசிஸ்டம்ல வந்து எக்ஸோசிஸ்டம் அஃபெக்ட்ஸ் இன்டைரக்ட்லி, வெளி அமைப்பு மறைமுகமாக பாதிக்கிறது. அப்புறம் மேக்ரோ சிஸ்டம் ரெப்ரசன்ட்ஸ் கல்ச்சரல் வேல்யூஸ். பெரிய அமைப்பு கலாச்சார மற்றும் சமூக மதிப்புகளை குறிக்கிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். நாம் அடுத்து எங்கே போகிறோம்? அதாவது சில 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இந்த கேள்வியோட இணைந்து போகுதுன்னு கேட்க சொல்லுவாங்க. இது ஒரு மெத்தட். இதை அடிக்கடி கேட்கக்கூடியது. இப்போ இந்த கேள்வியை பார்ப்போம். எரிக்சன் சைக்கோசோஷியல் டெவலப்மெண்ட். A teacher observes that a child refuses to participate in group activities due to fear of failure and criticism. According to Erikson, which stage is the child most likely struggling with? ஒரு ஆசிரியர் என்ன கவனிக்கிறார்? ஒரு குழந்தை தோல்வி மற்றும் விமர்சனத்தினுடைய பயத்தால் குழு செயலில் பங்கேற்க மறுக்கிறது. எரிக்சனுடைய கருத்துப்படி அந்த குழந்தை எந்த நிலையில் போராடுகிறது? ட்ரஸ்ட் வர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை அவநம்பிக்கை, இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட், முனைப்பு குற்ற உணர்வு, இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி, உழைப்பு தாழ்வு உணர்வு, ஐடென்டிட்டி வர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். இதுல 4 ஆப்ஷன் கொடுக்காங்க. சி மட்டும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டியா, பிஎன்சி, பிஎஸ்சி இனிஷியேட்டிவ் கில்ட், இண்டஸ்ட்ரி இன்ஃபீரியாரிட்டி, இதெல்லாமா ஏஎன்டி, டி ஒன்லி, இப்படி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதுல எந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அந்த கேள்வியோட சேர்ந்து போகுதுன்னு பார்க்கணும். இப்ப இந்த கேள்வியை பொறுத்த அளவுல என்ன பாக்குறோம்னா சி மட்டும்தான் சேர்ந்து போகும். இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி என்னன்னா ஒரு குழந்தை தோல்வி மற்றும் விமர்சனத்தின் பயத்தால் குழு செயல், மற்றதெல்லாம் வராது. ட்ரஸ்ட் மிஸ்டர்லாம் சின்ன சின்ன அதாவது அந்த ஸ்டேஜ் 0 to 2, 2 to 6, அது வேற வேற. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா எந்த உணர்வு ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொன்னா சி மட்டும் சொல்றோம். அது சிங்கிறது என்ன? இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அதான் கஷ்டப்பட்டு உழைக்குது ஒரு குழந்தை, அதை எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. அது கஷ்டப்பட்டு உழைச்சாலும் குழந்தை வந்து தோல்வியை தழுவுது அப்படின்னா அடுத்து வந்து குழு செயல், அது இனிமே வந்து நமக்கு தோல்விதான் வரும்ட்டு ஒதுங்குது அந்த குழந்தை. அப்ப எந்த நிலையில அந்த குழந்தை போராடும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி. அது வெற்றி கிடைச்சுன்னா இன்னும் உழைக்கும். எல்லாரும் கேலி பண்றாங்கன்னா உழைக்கவே அப்படியே ஒதுங்கும், ஸ்கூல் கூட வரமாட்டாங்க, வராது, வர வேணாம்னு நினைக்கும். அது தாழ்வு ஒன்று. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி இந்த கருத்தோடு ஒத்துக்கும். அது ஒண்ணுதான் இப்படி நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல சரியான ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்து பியாஜெஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி என்ன கேள்வியாகும்? A child understands that the quantity of water remains the same even when poured into different shaped containers. Which cognitive ability is demonstrated here? ஒரு குழந்தை தண்ணீரை வேறு வடிவ குவளைகளில் ஊற்றினாலும் அதெல்லாம் மாறாது என்பதை புரிந்து கொள்வது. இது எந்த அறிவாற்றல் திறனை காட்டுகிறது? நிலைத்தன்மை புரிதல். பி மட்டும்தான். ஈகோ சென்ட்ரிஸ்னா சுயநிலை. சின்ன குழந்தைகிட்ட 0 to 2 வயசுல. அனிமிசம் உயிர்ப்பித்தல் கருத்து. அனிமிசம் அந்த இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இலவசோட மாற்றமின்மை சிந்தனை. இந்த 4 விஷயம் இருக்கு. இதுல என்னன்னு பார்ப்போம். பிங்கிறது மட்டும்தான். இங்க வந்து என்ன அப்படின்னா எந்த கோழில் ஊத்தினாலும் அளவு ஒண்ணுதான் அப்படிங்கறது அது புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு பேர் கான்சர்வேஷன். நிலைத்தன்மை புரிதல். பாதுகாப்பு இல்ல, நிலைத்தன்மை புரிதல். ஏற்கனவே இந்த கான்சர்வேஷன் வந்து நான் சொன்னேன், அதை வேற அர்த்தத்துல சொன்னேன். அப்போ இதே அர்த்தத்தை நான் வேற வார்த்தைகள்ல சொன்னேன். நிலைத்தன்மை புரிதல்கள் தான் சரியான பதில், கான்சர்வேஷன். அப்ப அது மட்டும்தான் சரியானதா. மற்றதெல்லாம் ஈகோ சென்ட்ரிசம் அந்த வயசுல ஏற்படக்கூடிய வேற சில நிலைகள்ல ஏற்படக்கூடிய விஷயமா இருக்கு. அனிமிசம்னா சின்ன வயசு எதை தொட்டாலும், அதாவது அனிமிசங்க ஒரு பொம்மையை தொட்டாலும் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறது. பொதுவா 0 to 2 அது பொம்மையோட விளையாடுறது, பொம்மையோட பேசுறது, அது வந்து எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கருத்து அனிமிசம். அது வேற. irreversibility மாற்றமின்மை சிந்தனை. இதுல மாற்றமின்மை சிந்தனைக்கு ஆப்போசிட் தான் அந்த கான்சர்வேஷன். கான்சர்வேஷன் நிலைத்தன்மை புரிதல். சரியாக புரிந்து கொள்ள நான் குழப்பி விடக்கூடாது உங்களை. இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா நிலைத்தன்மை புரிதலை பற்றி தான் இந்த கேள்வியில் சொல்லப்பட்டது. வேற கருத்துக்கள் இல்லை, அதை புரிந்து கொள்ள.
V மட்டும்தான். கோல்பெக்ஸ் moral development அடுத்து. A student follows school rules strictly to avoid punishment rather than understanding their importance. This reflects a which stage. ஒரு மாணவன் தண்டனை தவிர்க்கவே பள்ளி விதிகளை பின்பற்ற அவற்றின் முக்கியத்தை புரிந்து கொள்வது. இது எந்த நிலையை குறிக்கும்? நிச்சயமா ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் மட்டும்தான். கன்வென்ஷனல் லெவல் போஸ்டர்னா அது வேற. யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ்னா குமரபருவத்தில் வழக்கத்தை கேள்வி கேட்கக்கூடியதான் யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல். மகாத்மா காந்தி உண்மையை மட்டும் தழுவுகிறார். அன்னை தெரசா கருணையை மட்டுமே தனது வாழ்வினுடைய கொள்கையாக மாரல் பிரின்சிபலாக கொள்கிறார். ஆனால் உலகளாவிய ஒழுக்க கொள்கை. அதே போல அது அந்த ஸ்டேஜ் எப்போ யாருக்கு வருதுன்னா குமரபருவத்தினருக்கு வருது. இப்போ வந்துருச்சு தமிழ்நாட்டில எல்லாம், அதுதான் உண்மை. ஓகே, அதை நம்ம என்ன சொல்றோம்? ஏ ஒன்லி ப்ரீ கன்வென்ஷனல் லெவலில் மட்டும்தான் இது குறிக்கும். இந்த கேள்விக்கான பதில் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல் மட்டும்தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா தண்டனை தவிர்ப்பதற்காக பள்ளி விதிகளை பின்பற்றுவது இது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ்ல வருது. ஓகே, அடுத்து வைகாட்ஸ் சோசியல் கல்ச்சர் தியரியில ஒரு கேள்வி கேட்கிறேன். A teacher provides supports to help a child solve a problem and gradually withdraws it as a child becomes competent. This is an example of one. ஒரு ஆசிரியர் ஒரு பிரச்சனையை தீர்க்க குழந்தைக்கு உதவி வழங்கி அந்த திறமை பெறும்போது அந்த உதவியை மெல்ல குறைக்க நம்ம ஏற்கனவே பார்த்தா இது எதற்கான உதாரணம்? நீங்களே சொல்லிடுவீங்க, ஸ்காஃபோல்டிங் தான். மற்ற எதுவுமே இல்லை, மற்ற எல்லாம் வேற வேற கான்செப்ட். ஸ்காஃபோல்டிங் தான் இந்த கேள்விக்குரிய பதிலாக இருக்க முடியும். நமக்கு பார்த்த உடனே தெரியும் ஸ்காஃபோல்டிங். ஸோ வி மட்டும் அப்படின்னா அந்த ஏ ஆப்ஷனை டிக் பண்ணோம். வி ஒன்லினா என்ன அர்த்தம்? ஸ்காஃபோல்டிங் மட்டும்தான் இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்டோட சேர்ந்து போகுது. அதான் அர்த்தம். இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடைசி கேள்வி என்று நினைக்கிறேன். பிரான்ஃபன் பிரன்னுடைய இகாலஜிக்கல் சிஸ்டம் தியரியில இருந்து ஒரு கேள்வியாக. A child's learning is influenced by interactions between family, school and community. This represents which system? Interaction between family, school and community. Microsystem, mesosystem, exosystem, macrosystem. A only, B only, A only, C and D, D only. P only ஆன்சர் சொல்றேன். என்ன காரணம்? ஆக்சுவலி என்ன அர்த்தம்? குடும்பம், பள்ளி, சமூகம்னா ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போடு இன்டர் டிபெண்டா இருக்கு. பார்த்தீங்களா? தொடர்பு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சிஸ்டம்? மெசோ சிஸ்டம். அதனாலதான் பி ஒன்லின்னு சொல்லி போட்டுருவோம். பி ஒன்லி அப்படின்னு நம்ம சொல்ற காரணம் என்ன? மெசோ சிஸ்டம். இந்த குடும்பம், ஸ்கூல், சமூகம், கம்யூனிட்டி, இதுக்கு இடையே உள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள ஒரு தொடர்பு, பரஸ்பர தொடர்பு இருந்தா அதுக்கு பேர் வந்து மெசோ சிஸ்டம். மைக்ரோ சிஸ்டம் சிறு அமைப்பு, குடும்பம், ஸ்கூலு தனித்தனி அமைப்பா சின்ன அமைப்பா இருக்கும். மெசோ சிஸ்டம்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்போடு இருக்கிறது தான் மெசோ சிஸ்டம். அப்ப அந்த பி மட்டும்தான் ரைட்டான ஆன்சர் இங்க. So, dear friends, I know it's a very difficult question. Some of them are difficult questions, but then if you know and understand the basic concepts, nothing is, difficult. I hope I explained so many things. நீங்க பார்க்கலாம் அப்படியே ரிப்பட்டிட்டிவா தான் இருக்கும். அதனால பேசிக் கான்செப்ட் தெரிஞ்ச எந்த கேள்விக்கும், ஆனா இது மாடலா நீங்க எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நீங்க எந்த கேள்வித்தாளை எடுத்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். பழைய கேள்வித்தாளை எடுத்தீங்கனாலும் இந்த டைப்ல தான் அது இருக்கும். தொடர்ந்து நாம் பயணிப்போம். இதனுடைய PDF ஃபைல் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். God bless you abundantly. Let's meet in other video lectures. Standard questions for other units one by one. God bless you abundantly. Thank you, dear teachers. Thank you for all your appreciation to me. God bless you abundantly.